எடுக்கும்போது मैं वसई में यहाँ पर आकर जब कॉन्ट्रैक्ट लिया था, நான் பார்ட்னர்ல எடுக்கிறேன். मैं पार्टनर के जैसा लिया कॉन्ट्रैक्ट, அவர்கிட்ட நான் அதாவது உடன்படிக்கை பண்ணது तो मैं सबसे पहला करार जो बांधा எங்க ஜெபத்துக்கு போனாங்க कि जहाँ पर भी प्रार्थना में जाना है எனக்கு தடை இருக்கக்கூடாது. तो मुझे कोई रुकावट नहीं होना चाहिए. அதுக்கு ஆண்டவர் வாய்க்கு பண்ண. तो परमेश्वर ने उसे लेकर आए. இத நீங்க முழுமையா தாகத்தோட கேட்கணும் ஆண்டவர். तो इसे आप पूरी तरह प्यास के साथ मांगना चाहिए. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष करे. நீங்க நல்லா கவனிச்சீங்களா? आप अच्छे से ध्यान दिए. என்ன சொல்றேன்னா मैं क्या சபைக்கு बोला வரும்போது कि जब कलीसिया में आते हो நல்லா குளிச்சு अच्छे से नहाकर, உங்க வீட்ல எந்த நல்ல துணி இருக்கோ तो आपके घर में जो अच्छा कपड़ा है அந்த துணியை உடுத்துவாங்க. वो पहन कर आइए. நல்ல சேலையை உடுத்துவாங்க. अच्छा साड़ी पहन कर आइए. நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல துணியை போட்டு கொண்டு வாங்க. अब बच्चों को अच्छा कपड़ा पहना कर लेके இங்க आइए. யார் இருக்கா? क्योंकि यहाँ पर कौन है? ராஜா உட்கார்ந்து இருக்கிறாரு. यहाँ पर राजा बैठे हैं. நீங்க எல்லாம் ராணி. आप सब रानी हो. ஆட்களும் அப்படித்தான், நம்ம பையன்களும் அப்படித்தான். तो हमारे भाई लोग भी वैसे ही हैं. எல்லாரும் என்ன செய்யணும்? सभी लोग क्या करना चाहिए? சுத்தத்தோட வரணும். साफ सुथरा आना चाहिए. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. परमेश्वर आपको आशीष करे. நம்ம மெசேஜ்க்குள்ள போவோம். हम நம்ம செய்திக்குள்ள போவோம். संदेश के अंदर जाएंगे. இது இந்த செய்தி கொஞ்சம் கடினமா இருக்கும். ये संदेश थोड़ा कठोर होगा आपके लिए. ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். पर अगर आप समझ गए तो आपको आशीर्वाद मिलेगा. இந்த செய்தி நீங்க புரிஞ்சுக்கணும். உட்கார்ந்து அமைதியா புரிஞ்சுக்கணும். ये संदेश को आप लोग समझ लेना சின்ன चाहिए. பிள்ளைகள் பேசக்கூடாது. बच्चे लोग बात मत करिए. நான் எப்படி கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. मैं किस तरह दूंगा मुझे नहीं पता. ஆனா ஆண்டவர் பேசுவார். पर परमेश्वर बात நம்ம करेंगे. எல்லாம் யாரு? क्योंकि हम सब कौन है? பேதைகள். हम सब अनपढ़ लोग. ஆனாலும் ஆண்டவர் சொல்ற பேதைகளா இருந்தாலும் पर परमेश्वर कहते हैं अगर यदि आप अनपढ़ भी हो திசை கெட்டு போகல அப்படிங்கிற तो आप रास्ता नहीं भटकोगे. நமக்கு தான் ஆண்டவர் போதிப்பார். तो हमें परमेश्वर सिखाएंगे. சரி, நம்ம ஒரு வசனத்தை எடுப்போம். हम एक वचन को लेंगे. 2 பேதுரு दूसरा पतरस का किताब 1 पहला अध्याय 5 7 वाक्य 5 और 7 वचन पढ़ेंगे. इसी कारण तुम सब प्रकार का यात्रा करके अपने विश्वास पर सद्गुण और सद्गुण का समझ और भक्ति पर भाईचारे की प्रीति और भाईचारे की प्रीति पर प्रेम बढ़ाते जाओ. அல்லேலூயா. हालेलुया. வேதம் என்ன சொல்லுதுன்னா ये कलाम क्या कहता है? இப்படி இருக்க इसी कारण நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவரா. तुम सब यत्न करके. பைபிள் என்ன சொல்லுது? कलाम क्या कहता है? அதிக ஜாக்கிரதையா இருக்க சொல்றார். बहुत ध्यान रखने के लिए कहता है. ஏன் இத சொல்றாருன்னா क्यों ये कहते हैं? இந்த வார்த்தையை புரட்டுகிற அநேகர் இந்த பூமியில இருக்காங்க. क्योंकि ये वचन को लेके भरमाने वाले बहुत सारे लोग हैं. இந்த வேதத்தை देखिए कलाम को ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம படிக்கணுமா. बहुत ध्यान से पढ़ना चाहिए. ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தா தான் बहुत ध्यान से अगर आप पढ़ोगे तो ही நம்ம ஆண்டவர் வரைக்கும் போக முடியும். तो परमेश्वर जब आएंगे हम जा பைபிள் सकते हैं. சொல்லுது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவராய். कलाम कहता है कि इसी कारण तुम सब प्रकार का यत्न करके. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் விசுவாசிக்கிறோம். हम आज सभी चीजों को विश्वास करते வீடு हैं. வேணும், हमें घर चाहिए, காடி வேணும், हमें गाड़ी நல்ல चाहिए, பணம் வேணும். हमें पैसा चाहिए. இந்த உலக காரியத்துக்காக விசுவாசிக்கிறோம். ये दुनिया के सारी चीजों के लिए हम विश्वास करते அப்படிதானே? हैं. वैसे ही है ना. நிறைய பேர் நம்ம அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரோம். बहुत सारे लोग इसीलिए हम कलीसिया में आते ஆனா हैं. பைபிள் அதை சொல்லல. और कलाम वो नहीं कहता. பைபிள் என்ன சொல்லுதுன்னா कलाम क्या कहता है? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் पहले परमेश्वर का राज्य को அவருடைய நீதியை தேடுங்கள். और उनका नीति को ढूंढिए, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். बाकी सब आपको दिया जाएगा. இப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நேரம். तो हमें बहुत ध्यान रखने वाला एक समय है. சபை ये कलीसिया 7 விதமான காரியத்துல கட்டப்படணும். 7 तरह के चीजों में बंधा हुआ रहना चाहिए. சபைனா யாரு இந்த இடம் கிடையாது. ये कलीसिया का मतलब ये சபைனா कलीसिया का मतलब होता है நீங்களும் நானும் தான் சபை. आप और मैं ही वो कलीसिया है. உங்க சரீரம், உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் आपका आत्मा प्राण और शरीर கரெக்டா உபதேசத்துல கட்டப்படணும். बरोबर ये उपदेश में बंधा हुआ रहना நீங்க चाहिए. இந்த உபதேசத்துல கட்டப்படலன்னா आप अगर ये उपदेश में नहीं बंधा जाओगे நீங்க எப்பயும் இடிக்கப்படலாம், तो आप कभी भी तोड़े जा सकते हो, எப்பயும் விழுந்து போகலாம். कभी भी गिर सकते हो. பைபிள் சொல்லுது कलाम कहता है அதிக ஜாக்கிரதையா आप बहुत ध्यान रखकर உங்கள் यत्न करके, விசுவாசத்தோட தைரியம். आपके विश्वास के साथ धैर्य. முதல்ல உங்களுக்கு விசுவாசம் வந்தா தான். सबसे पहला अगर आपको विश्वास आया तो ही. விசுவாசம் வராம தைரியம் வராது. विश्वास आए बिना आपको धैर्य नहीं இப்போ आएगा. உங்களுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, अगर आपको कोई बीमारी आता है விசுவாசம் இருந்தா தான் என்ன செய்யும்?
विश्वास होगा तो ही என்ன பண்ணுவீங்க? आप क्या करोगे? தைரியம் கொள்ளுவீங்க. आप धैर्य पाओगे। எப்படி தைரியம் கொள்ளுவீங்க? कैसे धैर्य पाओगे? எனக்கு இது ஒண்ணும் செய்யாது. कि मुझे ये कुछ नहीं करेगा। இந்த விசுவாசம் யார் மேல இருக்குன்னா ये विश्वास किसके ऊपर होना இந்த चाहिए? மனிதன் மேல இருக்க கூடாது. कोई इंसान के ऊपर नहीं होना चाहिए। வானத்தையும் பூமியையும் படைத்த ये आकाश और पृथ्वी को जो இயேசு सृष्टि की है கிறிஸ்து மேல இருக்கணும். वो यीशु मसीह के ऊपर होना உங்க चाहिए। விசுவாசம் யார் மேல இருக்கணும்? आपका विश्वास किसके ऊपर होना உங்களுக்கு चाहिए? சுகம் கொடுத்து ரட்சிப்பை தருகிறது யாரு? आपको चंगाई देकर उद्धार देने वाला कौन है? இயேசு கிறிஸ்து. वो यीशु मसीह है। அவர் மேல விசுவாசம் இருக்கணும். उनके ऊपर विश्वास बाइबल சொல்லுது कलाम कहता है விசுவாசத்தோட தைரியம், विश्वास पर सद्गुण தைரியத்தோட ஞானம் வேணும் பாத்துடுங்க. और सद्गुण पर समझ होना चाहिए। இன்னைக்கு ஞானம் இல்லனா आज अगर वो समझ नहीं है, உங்களுக்கு வேதத்தை குறித்து ஞானம் இல்லனா अगर आप कलाम का समझ नहीं है எப்பயுமே நம்ம அடிபட்டு போவோம். तो हम मारे दिए நீங்க मार दिए யார் जाएंगे। உங்களை ஏமாத்த முடியும்? कोई भी आपको आके भरमा நீங்க देगा। யார் வந்து உங்களை ஏமாத்தலாம்? कोई भी आके आपको भरमा இந்த सकता है சபைக்கு போற, कि ये कलीसिया में तो இந்த जाता சபைக்கு है। எதுக்கு போற நீ? ये कलीसिया में क्यों जाता है? ஜாபாஸ். எங்களுக்கு தான் ஜோர் இருக்கு, कि हमारे पास भी खाना है, எனக்கு தான் வீடு வாசல் இருக்கு, हमारे पास भी घर, எனக்கு எல்லாம் இருக்கு. हमारे पास सब कुछ है। நீ தான் கஷ்டப்பட்டு இருக்க, நான் கஷ்டப்படலாமா? तू तो तकलीफ उठा रहा है, हम लोग तो तकलीफ भी नहीं उठा रहे। வீட்ல நீ சபைக்கு போற, வீட்ல बीमारी வந்துருச்சா? तू कलीसिया में जाता है तो तेरे घर पे बीमारी आ गया। இதெல்லாம் சொல்லுவாங்க अनेक பேர். ये सब बोलेंगे बहुत सारे लोग। இதுதான் தைரியம். यही धैर्य है। இத நீங்க கேக்குறதுக்கு தேவ ஞானம் தேவைப்படுது. तो ये जीतने के लिए आपको परमेश्वर का समझ चाहिए। ஞானத்தோட இச்சை அடக்கம். ये समझ के साथ संयम, இச்சை அடக்கம். சரிதான். இச்சை संयम, அடக்கம். ये संयम, இந்த இச்சை அடக்கம் மேல். ये संयम सबसे ज्यादा இந்த जरूरी இச்சை है। அடக்கம் நம்மகிட்ட இல்லனா ये संयम अगर आपके पास नहीं है நீங்க யாரையும் ஏமாத்துவீங்க? तो आपको कोई भी बना सकता है। பணத்துக்காக ஏமாத்தலாம், पैसों के लिए आप किसी को भी बरमा ஒரு सकते हो। ஒரு பெண்ணை ஏமாத்தலாம், कोई लड़की को बरमा ஒரு सकते हो, பையனை ஏமாத்தலாம், कोई लड़का को बरमा இந்த सकते உலகத்துல யாரையும் ஏமாத்தலாம். हो। तो ये संसार में कोई भी आके बरमा இந்த सकता है। இச்சை அடக்கம் நம்மகிட்ட வேணும். ये संयम हमारे अंदर எப்ப चाहिए। இச்சை அடக்கம் வரும்? कब ये संयम आएगा? போதும் என்ற எண்ணம் வரும்போதுதான் இச்சை அடக்கம் வரும். तब आएगा जब आप ये सोचेंगे कि मुझे ये बस हुआ, எனக்கு ஆண்டவர் கொடுத்தது போதும். कि परमेश्वर ने मुझे जितना दिया उतना बस हुआ। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன கொடுக்கறாரோ यीशु मसीह आपको जो देते हैं அதுல எனக்கு சந்தோஷம். उसमें मुझे बस हुआ। நீங்க சொல்லி பார்க்க முடியுமா? आप बोल सकते हो क्या? சாலமன் சொல்றாரு, சாலமன் ஞானி, ये सुलेमान कहते हैं என்னை அதிகமா ஐஸ்வர்யவான் ஆக்கி விடாத ஆண்டவரே. कि मुझे बहुत अमीर मत बना दो, ஐஸ்வர்யவான் ஆக்கன என்ன பண்ணிடுவாரா? क्योंकि बहुत अमीर बन गया तो क्या हो जाएगा? நாம மறுதலிச்சிருவேன். मैं आपको इनकार कर दूंगा। அதிகமா தரித்திரன் ஆகிறார். और बहुत दरिद्र भी मत बना நாம देना, நாமத்தை தூசிக்க கூடாது. कि मैं आपके नाम को दूषण न कर दूं। அன்னண்டு வேண்டியபடி எனக்கு இது ஆளந்தாரா அப்படிங்கிறார். उस दिन के लिए जितना मुझे चाहिए उतना मुझे दीजिए। நம்ம அதிலே ஓடிக்கிட்டு நினைச்சிருங்க. उसमें ही अगर हम भागते रहेंगे ஆண்டவர் உங்களை படிப்படியா வளர்த்தி கொண்டு வர. तो परमेश्वर आपको धीरे धीरे से आगे बढ़ाएंगे। நீங்க இப்படி கட்டப்படுறீங்க. आप उस तरह बंधे जाओ, சபை இப்படி கட்டப்படணும். कलीसिया उस तरह बंधा जाना चाहिए, நீங்களும் நானும் இப்படி கட்டப்படணும். आप और मैं उस तरह बंधा जाना இந்த चाहिए। உபதேசத்துல நீங்க கட்டப்பட்டீங்கன்னா ये उपदेश में अगर आप बंधे जाओगे நீங்க ஜெயம் கொண்டுகிட்டே இருக்கீங்க. तो आप विजय प्राप्त करोगे। பாத்துக்கங்க, இச்சை அடக்கத்தோடு देखिए संयम के साथ பொறுமை. धीरज, பொறுமை நமக்கு தேவைப்படுது. धीरज हमें चाहिए। பாத்துக்கங்க, யோபுடைய பொறுமையை நீங்க பாத்தீங்கன்னா देखिए अय्यूब का धीरज को अगर आप देखोगे, பாத்துக்கங்க எல்லாத்தையும் இழக்கிறான். देखिए सब कुछ वो खोता है, அவன் இருந்த பிள்ளைகள் சொத்து இதெல்லாம் இழக்கிறான். तो उसका बच्चे लोग, उसका सारा पैसा, वो सब कुछ खोता है। அவன் ஆண்டவர் வந்து இந்த பிசாசு வந்து இந்த சரீரத்துல வந்து என்ன இது புழு பூச்செல்லாம் வந்து சுரண்டான். तो शैतान आकर उसके शरीर में वो बीमारी डाल देता है और वो पूरा उसका शरीर खराब हो जाता है। வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கு, ஜீவன் மட்டும் தான் இருக்கு. सिर्फ हड्डी बच जाता है और जीवन बच जाता है। அவன் மனைவி வந்து சொல்றான், उसका बीवी आकर कहती है நீ இன்னும் என்ன செய்யறோம்? कि आप अभी क्या करो? கத்தர் கத்தர் சொல்லிட்டு இருக்கிற आप अभी भी परमेश्वर परमेश्वर कहते हो। அவரை தூசிட்டு ஜீவனை விடு. उनको दूषण करके आप आपका जान को दे दो। ரொம்ப பொறுமையா இருக்கான். वो बहुत धीरज रखता है பைத்தியக்காரன். कि वो कहता है कि ये पागल அவருக்கு है, நன்மையை புசித்தேன், कि परमेश्वर के द्वारा मैं भलाई पाया, தீமையை அனுபவிக்கிறேன். अब बुराई भी मैं सहन करूंगा। அவருக்கு ஸ்தோத்திரம். उनको धन्यवाद। நீங்க என்ன செய்யணும்? ஓத்திரம் வரும்போது आपको जब तकलीफ आता है என்ன சொல்லணும்? आपको क्या बोलना கர்த்தருடைய चाहिए? நாமத்துக்கு कि परमेश्वर के नाम को ஸ்தோத்திரம். स्तुति हो। இந்த உபதேசத்துக்கு நீங்க கட்டப்படணும். ये उपदेश में आप बंधे जाने நான் चाहिए। இன்னைக்கு கொடுக்கிற உபதேசம் என்ன தெரியுங்களா? मैं आज जो देने वाला हूँ वो संदेश क्या நீங்க है? ஸ்ட்ராங்கா கிறிஸ்துக்குள்ள வளரணும். कि आप एकदम
दृढ़ता के साथ ரொம்ப परमेश्वर की ஸ்ட்ராங்கா बात- வளர்ந்தீங்கன்னா दृढ़ता के साथ आप உங்களை बढ़ोगे யாரும் அசைக்க மாட்டாங்க. तो आपको कोई हिला नहीं सकता। நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, आप उद्धार पाए होंगे, மனம் கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாரு. आपका पति उद्धार नहीं पाए இத होंगे। பத்தி நீங்க கவலையே படக்கூடாது. इसके बारे में आप फिक्र मत करिए। நீங்க உங்க சரீரத்தை நீங்க பாருங்க, आप आपके शरीर को आप देखिए, உங்க ஆத்மாவை நீங்க பாருங்க. आपके आत्मा को आप देखिए। அப்ப பொறுமையோடு தேவ பக்தி வேணும், धीरज पर भक्ति चाहिए, பக்தி வேணும். भक्ति चाहिए। உங்களுக்கு பக்தி இருந்தா தான் आपको यदि भक्ति होगा நீங்க என்ன तो பண்ணுவீங்க? आप क्या करोगे? ஆலயத்துக்கு ஓடி வருவீங்க. तो आप कलीसिया में बात कर आओगे। தேவனை பத்தி பக்தி இருந்தா தான் परमेश्वर के बारे में भक्ति होगा ஆலயத்துக்கு டைம்ரா வருவீங்க. तो ही आप कलीसिया में एक टाइम पे आओगे। இது உங்களுக்கு தேவை. ये आपको चाहिए। தேவ பக்தியோடு ये भक्ति के साथ சகோதர சிநேகம் தேவை. भाईचारे की प्रीति चाहिए। தெய்வீக அன்பு நமக்கு தேவை. परमेश्वर का प्रेम हमें चाहिए। ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? एक दूसरे के साथ क्या करना है? ஐக்கியப்படணும். आप मिलजुल के रहना है। இந்த காரியத்தை நீங்க கொண்டு வந்துருவீங்க. ये चीजों को जब आप लेकर आओगे சகோதர சிநேகத்துல விட மாட்டான். तो भाईचारे की प्रेम में आपको नहीं छोड़ेगा। எப்படியா சண்டை வரும், कुछ भी करके झगड़ा आएगा, வீட்டுக்குள்ள சண்டை வரும், घर के अंदर झगड़ा आएगा, பிள்ளைகளுக்கு தகப்பனுக்கு சண்டை வரும், बच्चे को और पिता को झगड़ा இந்த आएगा। குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ये परिवार के अंदर तकलीफ आते ही रहेगा। குடும்பத்துக்குள்ள அன்பா இல்லைன்னா हम परिवार के अंदर अगर प्रेम से नहीं எப்படி रहेंगे தேவனுடைய சபையில அன்பா இருப்போம்? तो कैसे परमेश्वर के चरणों में हम प्रेम से रहेंगे? எப்படி இந்த உலக ஜனங்கள்ட்ட அன்பா இருப்போம்? कैसे संसार के लोगों के साथ प्रेम से रहेंगे? முத சத்துரு எங்க இருக்கான்னு தெரியுங்களா? पहला शत्रु का பைபிள் சொல்லுது நீங்க உங்க வீட்டாரே அப்படி. शैतान कहता है कि वो अब हमारे घर में रहेगा। முத சத்துரு எங்க இருக்கான்? पहले ये शैतान कहाँ पर रहता है? வீட்டுக்குள்ள தான் இருப்பான். आपके घर पे रहता है। அதுக்கு நீ பிசாசு வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான். तो उसके लिए शैतान आपके घर के अंदर नहीं होगा। யார் மூலியமா வருவான்? किसके द्वारा वो आएगा? இந்த கணவன் மூலியமா வருவான், आपके पति के द्वारा आ இல்ல सकता है, பிள்ளைகள் மூலியமா வருவான், आपके बच्चों के द्वारा आ இல்ல सकता அம்மா है, அப்பா மூலியமா வருவான். आपके मम्मी पापा के द्वारा आ सकता है। இப்படி சத்துரு உள்ள இருப்பான். ऐसा शैतान जो है अंदर आ सकता है। இப்படி பிரச்சனை நேரத்திலும் ऐसा तकलीफ के वक्त में भी சகோதர சிநேகம் தேவை, भाईचारे की प्रेम आपको चाहिए। சகோதரி சிநேகம் தேவை. भाईचारे की प्रेम चाहिए। இந்த 7 விதமான குணம் உங்ககிட்ட இருக்கும்போது ये 7 तरह का गुण जब आपके अंदर होता है, பதினே சபை வந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரம். देखिए ये कलीसिया जो है यीशु मसीह का शरीर है। நீங்க எல்லாம் யாரு? आप सब कौन हो? இயேசு கிறிஸ்து சரீரம். यीशु मसीह का शरीर हो। இந்த பூமியில இருக்கும்போது ये संसार में जब होते உங்க हैं, கணவனுக்கு நீங்க சரீரமா இருக்கீங்க, ये संसार में जब आप रहते हो आपके पति का आप शरीर बनकर रहते அவர் हो। தான் உங்களுக்கு தலை. तो आपका पति आपका सर है, அவர் உங்களை வழி நடத்துவார். आपका पति आपको चलाते हैं। சம்பாத்தியம் பண்ணி அவர் உங்களை போஷிக்க வேண்டிய கடமை ஒரு கணவனுடைய கடமை. कमाकर आपको खिलाना आपके पति का फर्ज है, பைபிள் சொல்லுது. कलाम कहता है। அப்ப சபைக்கு வந்து தலைவர் யாரு? தலை तो சபை ये कलीसिया का सर कौन है? இயேசு கிறிஸ்து. वो यीशु मसीह है। இயேசு கிறிஸ்து எப்போ உங்ககிட்ட வந்து இணைகிறார்? यीशु मसीह कब आपके साथ आकर मिलते हैं? உங்க கணவன் உங்க மேல எப்போ அன்பு செலுத்துவார்? आपका पति आपके ऊपर कब प्रेम दिखाएंगे? சொல்லுங்க பாப்போம். बोलिए, சகோதரிகள் சொல்லுங்க. बहन लोग बोलिए। இந்த கணவனுடைய எல்லா வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது जब आप आपके पति का सारा जो वो बोलते हैं वो जब सुनोगे तब அப்பதான் அன்பு செலுத்துவார். तभी वो प्रेम दिखाएंगे। அடிச்சாலும் நீங்க அன்பு செலுத்தணும். वो आपका पति अगर आपको मारा तो भी प्रेम दिखाना चाहिए। ரொம்ப கஷ்டம் என்ன? बहुत मुश्किल है ना? இன்னைக்கு சபை இப்படி கட்டப்படும். तो कलीसिया वैसा बंदा जाना चाहिए। இயேசு கிறிஸ்து இந்த அன்பை தான் வெளியே கொண்டு வந்தார். यीशु मसीह यही प्रेम लेकर आए। இந்த அன்பு நம்மகிட்ட வெளிப்படணும். ये प्रेम हमारे अंदर से प्रकट होना ஏன்னா चाहिए, பிசாசு இருக்காங்க, क्योंकि शैतान है ना, அவன் எப்பயுமே वो कभी भी எல்லார் வீட்லயும் இருந்து பார்த்துட்டே இருப்பான். सबके घर पे खड़े रहकर देखता है ரொம்ப அன்பு செலுத்துறீங்க தெரியுமா? कि बहुत प्रेम दिखाते हो ना, அங்க இன்னும் அதிகமா வரும். वहां पर और ज्यादा आएगा। ஏன் வரம் தெரியுங்களா? क्यों आता है वो? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. क्योंकि परमेश्वर आपको आशीष करने जा உங்களை रहे हैं, ரெடி படுத்துறாரு. आपको तैयार कर रहे हैं। அப்ப ஒரு வீட்ல கணவனுடைய கடமை तो एक घर में पति का फर्ज होता है தன் மனைவிக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கணும். कि उसके पति को वो कमा कर दे। அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. उसको दिया गया आज्ञा है। சில நேரம் कुछ वक्त நம்ம கணவனால சம்பாதிக்க பண்ண முடியல, हमारा पति अगर कमा नहीं पा रहा है நமக்கு அது உதவி செய்யும். तो हम उसके लिए मदद करना மदद चाहिए, பண்ணணும். मदद करना சில चाहिए। பொம்பளைகள் कुछ औरतें சம்பாத்தியம் வந்த போதும் कमाई आने के बावजूद தன்னுடைய அலங்காரத்துக்காக சம்பாத்தியம் பண்ணும்.
खुद के सुंदरता के लिए वो खर्च करते हैं, நம்ம लगाते हैं। அலங்கரிக்கிறதுக்காக, खुद को सुंदर बनाने के लिए வீண் செலவுக்காக, और फालतू खर्चे के लिए, இதுக்காக வேலைக்கு போவாங்க. इसके लिए वो नौकरी पे जाते हैं। இது தவறு. இது वो गलत है। பிள்ளைகளை பெற்று बच्चे को पैदा करके அந்த பிள்ளைகளை தேவனுக்குன்னு வளர்க்கணும். वो बच्चों को परमेश्वर के लिए बढ़ाना चाहिए। இதுதான் தாயுடைய கடமை. यही एक माँ का फर्ज है। பாத்தீங்க, சாது சுந்தர் சிங் ஒரு தேவ மனுஷர் இருந்தார். देखिए, साधु सुंदर सिंह बोलकर एक परमेश्वर का व्यक्ति था। அவருடைய அம்மா வந்து இந்துல ரொம்ப பக்தி உள்ளவங்க. उनका मम्मी जो है वो हिंदू में बहुत दृढ़ता में थी। சாது சுந்தர் சிங் வந்து அவங்க வந்து பஞ்சாப்காரங்க. वो साधु सुंदर सिंह जो है वो पंजाब में रहते थे। அவங்க வந்து அவங்க அம்மா வந்து இந்துல ரொம்ப பக்தி உள்ளவங்க. उनका मम्मी जो है वो हिंदू में बहुत भक्ति के साथ रहते थे। சாது சுந்தர் சிங் எப்படி வளர்த்தாங்கன்னா, वो साधु सुंदर सिंह को कैसे बढ़ाया उन्होंने யார் என்ன கேட்டாலும் கொடுக்கறாம வளர்த்திருக்காங்க. कि साधु सुंदर सिंह के पास जो कुछ भी मांगेंगे वो दे देते हैं, वैसा उनको बड़ा किया। அவங்கள நன்மை செய்யும்படியாக வளர்த்தாங்க. उनको भलाई करने के लिए उनको बड़ा किया। யாருக்கா துணி இல்லனா, किसी के पास यदि कपड़ा नहीं है வீட்ல இருந்து துணி எடுத்து வந்து கொடுத்துவாரு. तो घर से कपड़ा लेकर जाकर दे देते थे। இப்படி ஒரு விசிட் ஒரு ஆளுக்கு வந்து तो इस तरह एक व्यक्ति जो है அவருக்கு வந்து உடுக்க துணி இல்லன்னு நினைக்கிறேன். उनको पहनने के लिए कपड़ा नहीं था। அவங்க அப்பாட்ட போய் उनके पापा के पास जाकर தெரியாம 5 ரூபாய் எடுத்துக்கொண்டு उनको पता चले बिना 5 रुपए लेकर அந்த ஆளுக்கு வந்து துணி வாங்கிட்டு கொடுக்குறாரு. और उस व्यक्ति को कपड़ा लेकर जाकर देते हैं। அது என்ன குணம்? தயா குணம், நல்ல குணம். वो अच्छा गुण है। ஆனா வீட்ல தவப்பன்னு சொல்லல. पर घर पे उनके पापा को बताया नहीं। அந்த 5 ரூபாய் எடுத்து யாருன்னு கேக்குறாரு. वो 5 रुपए लिया कौन है करके पूछते हैं। அம்மா எப்படி சொல்லி கொடுத்திருக்கா? तो उनका मम्मी ने कैसे, கூடாது. मम्मी ने ये सिखाए थे कि झूठ नहीं बोलना चाहिए, பொய் சொல்ல கூடாது. झूठ नहीं बोलना चाहिए, உண்மையை தான் சொல்லணும். सिर्फ भलाई बोलना இந்த அம்மா चाहिए। அப்படி தாயை பிள்ளைய வளர்த்திருக்கா. इस तरह उनका मम्मी उनको बड़ा की थी। ஏதாவது ஒரு சாது வந்தா அந்த போதும், तो कोई साधु வீட்டுக்கு आएंगे வந்தா तो போதும், कोई साधु यदि घर पे आते हैं அவங்களுக்கு சோறு கொடுத்து, तो उनको खाना देकर, துணி கொடுத்து, कपड़ा देकर, காலை கழுவி उनका पैर को धोकर, இப்படி அந்த பிள்ளைய வளர்க்கறாங்க. इस तरह वो बच्चे को बड़ा करते हैं। ஒரு நாள் அம்மையை தூர எடுத்தார் ஆண்டவர். एक दिन मम्मी को परमेश्वर ने उठा लिए। எடுத்த பிறகு उठा लेने के बाद அவருக்கு துக்கம் தாங்க முடியல. इनको दुख सहा नहीं जा रहा था। ஏன் துக்கம் தாங்க முடியல? क्यों दुख सहा नहीं जा रहा था? நான் பிள்ளை எங்க அம்மா இப்படி பக்தியா இருந்தால, क्योंकि मेरा मम्मी इतना भक्ति के साथ அம்மே है இருக்காங்க அந்த கடவுள். कि मेरा मम्मी को उठा लिए। அப்ப உண்மையான கடவுள் யார்? तो ये सच्चा खुदा कौन है? வந்து உட்கார்ந்திருக்கிறார் நைட் 12 மணிக்கு. तो रात 12 बजे आकर बैठे அங்க थे। இருந்து ஒரு ட்ரெயின் வருது. तो वहां से एक ट्रेन आता है இந்த 12 மணிக்குள்ள அந்த கடவுளை எனக்கு வெளிப்படுத்தலனா, कि ये 12 बजे तक अगर वो खुदा ने उनको खुद को प्रकट नहीं किया मेरे நான் पास, அந்த ட்ரெயின்ல வந்து சாவ போறேன். तो मैं ये ट्रेन में गिरकर मर जाऊंगा। ஏசு கிறிஸ்து கரெக்ட்டா 12:55 வந்துக்கிறார். तो 11:55 को परमेश्वर आके खड़े थे சத்திய தேவன் அறிய விரும்பினால कि तू सच्चा खुदा को देखना चाहता था ना, நான் தான் வெளிப்படுத்துறார். कि मैं ही है करके वो प्रकट करते ஏன் हैं। வெளிப்படுத்துறாரு? क्यों प्रकट किए இந்த करते हैं? மனுஷன் என்ன செய்றாரு? क्योंकि ये इंसान ने क्या அல்ல किया ஏசு கிறிஸ்து தொழுது கொள்ளல. कि वो यीशु मसीह को नमन नहीं किए ஆனா थे, ஏசு கிறிஸ்துக்குள்ள இந்த குணம் அவருக்குள்ள இருந்துச்சு. पर यीशु मसीह का गुण उनके अंदर था। ஏசு கிறிஸ்து பத்தி தெரியாது, यीशु मसीह के बारे में पता नहीं, இந்த குணம் அங்க இருந்துச்சு. पर ये गुण उनके अंदर था। இப்படி பிள்ளைகளை நல்ல குணத்துல வளர்க்கணும். इस तरह अपने बच्चों को अच्छे गुण में அப்ப बड़ा நமக்கு என்ன करना தேவைப்படுது? है। तो हमें क्या जरूरत है? சகோதர சிநேகம் தேவை. हमें भाईचारे की प्रेम की जरूरत இந்த है। சகோதர சிநேகம் வரும்போது ये भाईचारे की प्रेम हम में जब आता है, உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? तो मैं जो कह रहा हूँ आपको समझ रहा है क्या? உங்களுக்கு புரியுதா? आपको समझ रहा है क्या சும்மா சும்மா தலையாடிட்டு இருக்க. कि ऐसे आप मुंडी हिला रहे हो? समझ में आना चाहिए. உங்களுக்கு என்ன செய்யணும்? மனசுல இறங்கணும். आपके दिल में ये उतरना चाहिए। நீங்க எடுத்துக்கொள்ள போறீங்க. आप अगर उठा लिए जाने में जाना है, ஆண்டவர் இன்னைக்கு வந்தாருன்னா परमेश्वर यदि आ நீங்க जाएंगे எங்க போணும்? तो आप लोग को कहाँ पे जाना है? எடுத்துக்கொள்ள போணும். उठा लिए जाने में जाना है। எடுத்துக்கொள்ள எப்படி நடக்கும் தெரியுங்களா? ये उठा लिए जाना कैसा இயேசு होगा? கிறிஸ்துடைய தலை यीशु मसीह का सर உங்க மேல வந்து அமரும். आपके ऊपर आके बैठेगा। சகோதர சிநேகம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, भाईचारे का प्रेम अगर आपके अंदर இந்த आया, 7 குணங்கள் உங்ககிட்ட வந்துச்சுன்னா, ये सातों गुण अगर आपके अंदर आ गया, இயேசு கிறிஸ்து எங்க வந்துருவாரு? यीशु मसीह कहाँ पर आ जाएंगे? நமக்குள்ள வந்துருவாரு. हमारे अंदर आ जाएंगे। ஹalleluya. हालेलुया। பாத்தீங்கன்னா இன்னைக்கு வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுறோம். क्योंकि आज हम परमेश्वर का आगमन के लिए तैयार हो रहे हैं। அதாவது கிறிஸ்துவின் தலை உங்க மேல உட்காரணும். परमेश्वर का सर आपके अंदर आकर बैठना இதுதான் है। அன்பு 8வது குணம். यही प्रेम है जो 8वां गुण है। இந்த அன்பு உங்களுக்கு வரணும். ये प्रेम आपके अंदर आना ஒரு चाहिए। சபை तो एक कलीसिया, பாத்துடுங்க,
என்ன பண்ணணும்? क्या करना இந்த चाहिए? 7 விதமான உபதேசத்துல பலப்படணும். ये 7 तरह का उपदेश में आपको बल पाना நான் है। இப்ப உங்களுக்கு 7 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு பேசினேன். मैं अभी 7 तरह का चीजों के बारे में बात किया। வீட்ல போய் வாசிடுங்க. वो वचन को घर में जाकर பாருங்க இப்படி पढ़िए। இருக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவா இருந்து देखिए इस तरह इस कारण तुम सब प्रकार के यत्न करके உங்க விசுவாசத்தோட தைரியத்தையும் अपने विश्वास पर सद्गुण தைரியத்தோடு ஞானம் और सद्गुण पर समझ, இந்த ஞானம் உங்களுக்கு வேணும். ये समझ आपको चाहिए। தெய்வீக ஞானம் வேணும். ये समझ आपको चाहिए। பாத்தீங்க எபிரேயர் 6:1-2 வாசிங்க. इफिसियों का किताब 6वां अध्याय 1 और 2 को पढ़ेंगे। ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை ஆ. நாம் விட்டு ஆ. சுத்த விநியோகத்தை நீங்களாக மறந்துவிடுங்கள். ஆ. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஆ. ஸ்நானம் கழுத்த உபதேசம், ஆ. கைகளை கழுவுதல், ஆ. மரித்தோரை மீட்டெழுதல், ஆ. நித்திய நியாயத்தீர்ப்பு, எம்பொருளாகிய ஆ. அஸ்திவாரத்தை மறுபடியும் விடாமல் பாத்துங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா कलाम क्या कहता है மனம் திரும்பல், कि मन फिराना தேவன் பேர் வைக்கும் விசுவாசம். ये परमेश्वर का ऊपर रखना विश्वास है। பாத்துங்க தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கை வைத்தல், மரித்தோர் உயிர்த்தல் அத்திவாரத்தை மறுபடியும் பூரணமாகும்படியா கடந்து போகணும். பைபிள் என்ன சொல்லுதுன்னா कलाम क्या कहता है மனம் திரும்பணுமாங்க. कि आपको मन फिराना இந்த है। 7 விதமான குணங்களுக்கு நீங்க என்ன செய்யணுமா? ये 7 तरह का गुणों के लिए आपको क्या करना है ஒரு தேவனை பற்றி விசுவாசம் உங்களுக்கு வேணும். कि परमेश्वर का विश्वास आपको அப்ப चाहिए। இயேசு கிறிஸ்து ஜெபம் அந்த பூமிக்கு வரும்போது तो जो योना बपतिस्मा जब ये संसार में आया முதல்ல என்ன பிரசங்கம் பண்றான்? तो सबसे पहले क्या प्रचार किया இந்த ஞானம் நமக்கு தேவைப்படுது. कि ये ज्ञान हमें चाहिए। மனம் திரும்பல் ஞானம் தேவைப்படுது. मन फिराने का ज्ञान हमें चाहिए। நீங்க மனம் திரும்பிட்டு ஞானத்தால் எடுத்தீங்க. आप मन फिराकर बपतिस्मा ले लिए ஆனா உங்ககிட்ட நற்குணம் வெளிப்படல ஞாபகம் வச்சிருங்க. पर आपके अंदर से कोई अच्छा गुण प्रकट नहीं हुआ ஆண்டவர் வந்தாருன்னா कि तो तब अगर परमेश्वर आएंगे நம்ம என்ன செய்யணும்? तो हमें क्या करना चाहिए। சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு சொல்லுங்க. अगर यीशु मसीह आ गए நீங்க எல்லாம் எங்க போணும்? तो आप सब कहाँ पे जाना चाहिए। பரலோகத்துக்கு போணும். स्वर्ग राज्य में जाना चाहिए। ஞானத்தால் எடுக்கணும். पर बपतिस्मा लेना चाहिए। ஒரு தேவன்ற உபதேசத்துல உறுதியா இருக்கணும். एक परमेश्वर का सुसमाचार में दृढ़ रहना चाहिए। பாத்தீங்க இஸ்ரவேலுக்கு देखिए हे इजराइल सुन, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் हमारा परमेश्वर ஒருவர் கர்த்தர். एक ही परमेश्वर है। அவர்கிட்ட நீங்க என்ன செய்யணுமா? उनके पास आपको क्या करना முழுமையா है, மனம் திரும்பணுமா? पूरी तरह से मन फिराना है। யோவான் அந்த பூமிக்கு வரும்போது जब योना बपतिस्मा संसार में आया, மத்தேயு 3:1-2 எடுங்க. 3:2 मत्ती का किताब 3:2 पढ़ेंगे। मन फिराओ हाँ। क्योंकि स्वर्ग का राज निकट आ गया है। எங்க கூப்பிடுறாரு அவரு? वो कहाँ पर बुला रहे हैं, மனம் திரும்புங்கள். मन फिराओ। பரலோக ராஜ்யம் स्वर्ग का राज्य என்ன செய்யணுமா? क्या कर रहा है, ரொம்ப நிக்கட்டா இருக்கு, ரொம்ப சமீபமா இருக்கு அப்படிங்குது. बहुत निकट आ गया है। இவர் பிரசங்கம் பண்ணி ये प्रचार करके 2000 வருஷம் தாண்டியாச்சு. 2000 साल बीत गए। இவர் சொல்லி எனக்கு 2000 வருஷம் தாண்டியாச்சு. वो बोलकर 2000 साल बीत गए। இன்னைக்கும் இந்த வருஷத்துல நம்ம பிரசங்கம் பண்றோம். आज भी ये वचन को लेकर हम प्रचार कर रहे हैं। சபைக்குள்ள பரிபூர்ணம் வரலன்னோ. ये कलीसिया के अंदर परिपूर्णता आया नहीं है। நம்மள யாரா இத சொன்னா, हमें நம்மள अगर யாரா இத சொன்னா हमसे अगर कोई ये कहे நமக்கு விட்டு கொடுக்கிற தன்மை இன்னும் வரல. तो हमें छोड़ देने की आदत आई नहीं है। நம்ம அன்பு செலுத்துகிற குணம் வரல. हमें प्रेम दिखाने की आदत आई नहीं है। இன்னும் சண்டை போட்டுட்டு நடக்கும். हम अभी भी झगड़ा कर रहे हैं। மனம் திரும்புங்கள். देखिए मन फिराओ। பைபிள் பழையபடி சொல்லுது. ये कलाम மனம் திரும்புங்கள். मन फिराओ। என்ன செய்யணுமா? आप क्या करो, பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணுமா? स्वर्ग राज्य में जाना है तो क्या करना மனம் है? திரும்ப சொல்றாரு. मन फिराने के लिए நீங்க कहता है। மனம் திரும்பாம आप मन फिराए எங்க बिना போக முடியாது. कहाँ नहीं जा सकते हो। இந்த 7 விதமான குணம் கிட்ட வராது. ये 7 तरह का गुण आपके अंदर नहीं இந்த आएगा। 7 விதமான குணத்தினால் இந்த சபை கட்டப்படணும். ये 7 तरह का गुण में ये कलीसिया बंधा जाना चाहिए। நல்ல ஞானத்தோட கேட்டுடுங்க. बहुत ध्यान से सुनिए। இதுக்கு ஞானம் தேவைப்படுது, ஞாபகம் வச்சிருங்க. इसके लिए एक समझ जरूरी இந்த है। ஞானம் இல்லாம ये समझ के बिना தெய்வீக ஞானம் இது தேவைப்படுது. परमेश्वर का समझ के ஆண்டவர் जरूरत சொல்றாரு, है। परमेश्वर ஞானத்தை வாயிட்டு கூப்பிடு. समझ को आप मुंह से पुकारिए। அவர் என்ன சொல்ற? ஞானத்தை வாயிட்டு கூப்பிடு. ये समझ को आ करके पुकारिए புத்திய சத்தமிட்டு அழ அப்படிங்கிறாரு. और बुद्धि को आवाज से पुकारिए। நீ கேட்கணுமா? तो आपको मांगना இந்த चाहिए। காரியத்துல எனக்கு கொஞ்சம் விளக்கி கொடு அப்படின்ட்டு. ये सब चीजों को मुझे सिखाइए करके அப்ப मांगना அவன் है। என்ன சொல்றான்? மனம் திரும்புங்கள். तो वो कहते हैं कि मन फिराओ, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கு. स्वर्ग का राज्य निकट है। 1 கொரிந்தியர் 1 कोरिन्थियों का किताब 3 3। இந்த அஸ்திபாரம் என்ன செய்யணும்? ये नींव क्या करना चाहिए, அப்போஸ்தலர் அஸ்திபாரத்துல நம்ம கட்டப்படணும்.
ये प्रेरितों जो नींव डाले उसको हमें இந்த बताना है। அத்திபாரத்துக்கு யார் அப்படின்ட்டு 1 கொரிந்தியர் 3:10-12 எடுங்க. 1 कुरिन्थियों का किताब 3:10-11 पढ़ेंगे। परमेश्वर के उस अनुग्रह के अनुसार हाँ। जो मुझे दिया गया, हाँ। मैंने बुद्धिमान राजमिस्त्रियों के समान नींव डाली और दूसरा उस पर रांदार रखता है, परंतु हर एक मनुष्य चौकस रहे कि वो उस पर कैसा रांदा रखता है, हाँ। क्योंकि उस नींव को छोड़ जो पड़ी है और एक यीशु मसीह है, हालेलुया। कोई दूसरी नींव नहीं बस हालेलुया। हालेलुया। பைபிள் என்ன சொல்லுதுன்னா कलाम क्या कहता है? பவுல் சொல்றா पौलुस कहता है எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி कि मुझे जो புத்தியுள்ள சிப்பாசரியை போல் कि जो समझ के साथ है அத்திபாரம் போட்டேன். वो नींव डाला என்ன मैंने। அத்திபாரம் போட்டா? कौन सा नींव डाला? என்ன அத்திபாரம் போட்டா? कौन सा नींव डाला? இயேசு கிறிஸ்து கொண்டு அத்திபாரம் போடுறான். यीशु मसीह को लेकर वो नींव डाल रहा है இவர்தான் தலைக்கல்லு. कि यही सर का पत्थर இந்த है। கல்லின் மேல் நீ கட்டப்படணும் சபை. ये पत्थर के ऊपर कलीसिया बंधा जाना இந்த चाहिए। அத்திபாரம் எங்க வேணும்? ये नींव कहाँ पर होना இயேசு चाहिए? கிறிஸ்து மேல வேணும். यीशु मसीह के ऊपर होना चाहिए। பார்த்து கட்டுகிறவன் कि जो बांध रहा है அவனவன் தன் இன்னென்ன விதமாய் கட்டுகிறான்னு பார்க்க கடவான். खुद से क्या बांध रहा है करके वो देख இந்த सके। 7 விதமான குணங்கள் உங்களுக்குள்ள கட்டக்கூடிய ஞாபகம் சொல்லுங்க. ये 7 तरह का गुण आपके अंदर बांधना யாருக்கு चाहिए। தெரியுங்களா? ये गुण किसके अंदर था? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சு. यीशु मसीह के अंदर था। போடப்பட்டிருக்கிற அத்திபாரமாகிய जो डाला गया है वो नींव கிறிஸ்துவே அல்லாமல் परमेश्वर के बिना வேறொரு அத்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது அப்படிங்க. दूसरा कोई नींव कोई डाल नहीं सकता। உங்களுக்குள்ள யார் அத்திபாரம் அப்ப நிக்கணும்? तो आपके अंदर नींव के रूप समान कौन रहना இயேசு चाहिए? கிறிஸ்து மட்டும்தான் இருக்கணும். सिर्फ यीशु मसीह रहना चाहिए। பாத்தீங்க, இயேசு கிறிஸ்து தவிர देखिए यीशु मसीह के बिना வேற எந்த ஒரு சொல்ல போனா எந்த ஒரு காரியம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. दूसरा कोई चीज आपके अंदर नहीं आना அவர் चाहिए। உங்களுக்குள்ள வந்துடணும். परमेश्वर आपके अंदर आ जाना அவர் உங்க चाहिए। தலைக்கெல்லாம் வரணும். वो आपके सर का पत्थर பவுல் बन என்ன जाना சொல்றான்? चाहिए। तो पौलुस क्या कहता இயேசு है? கிறிஸ்து தவிர यीशु मसीह के बिना வேற அத்திபாரம் ஒண்ணும் கிடையாது. दूसरा कोई नींव வேற कोई नहीं கடவுள் है। கிடையாது. दूसरा कोई परमेश्वर नहीं, பாத்தீங்க, அவர்தான் கடவுள். सिर्फ वही परमेश्वर இந்த है। அத்திபாரம் உங்களுக்குள்ள போடப்பட்டிருக்கணும். ये नींव आपके अंदर डाला हुआ होना இது चाहिए। இந்த அத்திபாரம் எங்க போடணுமா? ये नींव कहाँ पर डालना है? கண்மலையில போடணும். ये चट्टान पर डालना है। கண்மலை யாரு? चट्टान कौन है? கிறிஸ்து. वो मसीह है, இயேசு கிறிஸ்து. यीशु मसीह है। இவருக்குள்ள நீங்க போட்டுட்டீங்கன்னா इनके अंदर अगर आप डालोगे இந்த சபை ஒரு நாள் அசைக்கப்படாது. तो ये कलीसिया कभी हिला नहीं जा வளர்ந்துகிட்டே सकता, போக ஞாபகம் வச்சிருங்க. सिर्फ आगे बढ़ता जाएगा। 1 கொரிந்தியர் 12:8 வாசிங்க. 1 कुरिन्थियों का किताब 12:8 पढ़ेंगे। எப்படியெனில் ஆ. ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் ஆ. வேறொருவருக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் ஆ. வேறொருவருக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் ஆ. வேறொருவருக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் பாத்தீங்க, இந்த பாரம் எங்க கிழிச்சுது? देखिए ये वर्क कहाँ क्रिया இந்த करता है? ஞானம் ये ज्ञान, அது என்ன சொல்றாரு? எப்படி எனில் ये क्या कहते हैं? ஒருவன் इस तरह ஆவினாலே ஞானத்தை போதிக்கிறான். एक जन आत्मा से वो ज्ञान को सिखाता है। இந்த வார்த்தை எதனால போதிக்கிறான்? ये वचन को किस तरह सिखाता है? ஞானத்தினாலே போதிக்கிறான். ज्ञान के साथ सिखाता ஒரே है। ஆவியானவர். एक ही परमेश्वर। அற்புதம் செய்வது யாரு? चमत्कार करने वाला कौन है? நீங்க சொல்லுங்க, அற்புதம் செய்வது யாரு? आप बोलिए चमत्कार करने वाला कौन है? இயேசு கிறிஸ்து. यीशु मसीह। ரட்சிப்பை கொடுக்கிறது யாரு? उद्धार देने वाला कौन है? இயேசு கிறிஸ்து. यीशु मसीह। உங்களுக்கு அதாவது எல்லா வியாதி, எல்லா கஷ்டம், துன்பம், துக்கம், தொல்லைகள் எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்கிறது யாரு? आपका सारा तकलीफ और दुख दर्द से छुटकारा देने वाला कौन है? இயேசு கிறிஸ்து. यीशु मसीह। பரலோகத்துக்கு கொண்டு போறது யாரு? स्वर्ग राज्य में लेके जाने वाला कौन है? இயேசு கிறிஸ்து. यीशु मसीह। இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம அங்க பார்க்கலாம். आज यीशु मसीह को हम आंखों से देख नहीं रहे, ஆனா இங்க யார் இருக்கா? पर यहाँ पर कौन है? இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி இருக்கு. यीशु मसीह का आत्मा है। அவர் சொல்றாரு, कहते हैं என்ன சொல்றாருன்னா, क्या कहते हैं? எப்படி எனில் जिस तरह ஒருவன் ஆவினாலே ஞானத்தை போதிக்கிறான். एक जन आत्मा से वो ज्ञान को सिखाता है। இந்த ஞானத்தை கொண்டு தான் வேதத்தை போதிக்க முடியும். ये समझ को लेकर ही आप कलाम को सिखा ஞானம் सकते हो। இல்லாம வேதத்தை போதிக்க முடியாது. बिना समझ का आप कलाम को सिखा नहीं அதான் सकते। பவுல் சொல்றான், इसीलिए पौलुस कहता है, என்ன செய்யுது எங்களுக்கு वो क्या कहता है உலகத்தின் ஞானம் இல்ல, कि मुझे ये संसार का தேவ ஞானத்தை கொண்டு போதிக்கிறான் அப்படிங்கிறான். परमेश्वर का ज्ञान को लेकर वो सिखाता है। இந்த ஞானம் ये ज्ञान தானியேலுக்குள்ள இருந்துச்சு. दानियल के अंदर था। பாத்தீங்க, தானியேலுக்கு எப்பேற்பட்ட ஞானம் தெரியுமா? देखिए दानियल को किस तरह का ज्ञान ஏ था? பரிசுத்த ஆவியானவர் தான். यही पवित्र आत्मा நேபுகாத்நேசர் नेबूकदनेस्सर
ஒரு சொப்பனத்தை காண்றாரு, एक सपना देखता है, ஒரு சிலையை குறித்து காண்றாரு. एक मूर्ति को लेकर सपना देखता है। இந்த சிலையை குறித்து ஆண்டவர் மறைபொருளை நேபுகாத்நேசருக்கு சொப்பனத்தை காட்டுறாரு. ये मूर्ति को लेकर उसमें छुपा कर कई सारी चीजों को वो सपने में दिखाता है। அவர் யார்? அவர் வந்து ஒரு விக்கிர வழிபாட்டுக்காரர். तो नेबुकदनेस्सर जो है वो मूर्ति पूजा करने वाले நான் थे। வசனத்துக்கு நான் போல நீங்க வீட்ல போய் வாசிக்கிறீங்க. वचन नहीं पढ़ूंगा, घर पे जाकर 1 पढ़िए। ராஜாக்கள் 3:5-9 நீங்க வீட்ல போய் வாசிக்கிறீங்க. एक राजाओं का किताब 3:9। அப்ப அந்த சொப்பனத்தை கண்டவனா तो वो सपना देखने के அங்க बाद இருக்கிற எல்லா வேதசாஸ்திரிகளையும் கூப்பிடுறாரு. वहां पे जितने शास्त्री लोग थे वो सबको बुलाते हैं அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சொப்பனம் கண்ட, और कहते हैं कि मैंने एक सपना देखा। நீங்க அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், आप लोगों को सपना भी बोलना चाहिए அதுக்குள்ள அர்த்தத்தையும் சொல்ல और சொல்றாரு. उसका मतलब भी बोलना चाहिए। ஆனா அங்கெல்லாம் என்ன இருக்கு? அசுத்தாவிகள். पर वहां पे पूरा अशुद्ध आत्मा था। நேபுகாத்நேசருடைய சோசியர்கள் யார் அசுத்தாவில இருந்தாங்க? नेबुकदनेस्सर के शास्त्री लोग सब अशुद्ध आत्मा थे அது வந்து அவங்களால சொல்ல முடியல. और वो लोग इस सपने के बारे में बता नहीं पाए, சொப்பனத்தை பத்தி அவங்களால சொல்ல முடியல. सपने के बारे में नहीं बता पाए। ஆனா சொப்பனத்தை கொடுக்கிற யாரு? पर सपना देने वाला कौन है? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, அதுல இருந்து விடுவிக்க முடியாது, ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கிறாரு. आपको कोई तकलीफ आ रहा है, उसमें से छुड़ाने के लिए सपना देते हैं। அர்த்தத்தை சொல்றது யார் சொல்லுவா? तो उसका मतलब कौन बताते हैं? யார் சொல்லுவா? कौन बताते हैं? ஆண்டவர் தான் விளக்கம் சொல்ல முடியும். वो परमेश्वरी सिखा सकते हैं। ஆனா அவருக்குள்ள என்ன இருந்தா விசேஷத்தின் ஆவி இருந்துச்சு. யாருக்குள்ள? தானியேலுக்குள்ள. पर दानियल के अंदर एक विशेष आत्मा था। அவன் போய் वो दानियल जाकर அந்த ராஜாட்ட போய் वो राजा के पास जाकर சொப்பனத்தையும் சொல்றான், वो सपना भी बोलता है அந்த அர்த்தத்தையும் சொல்றான். और उसका मतलब भी बताता है। இன்னைக்கு அந்த ஞானம் நமக்கு தேவை. आज वो ज्ञान हमें भी चाहिए। இந்த ஞானம் பவுலுக்குள்ள இருந்துச்சு. ये ज्ञान पौलुस के अंदर था அவன் சபைக்கு அஸ்திபாரம் போடுறான். और वही वो नींव को डालता है। இந்த ஞானம் இன்னைக்கு நமக்கு தேவை. ये ज्ञान आज हमें चाहिए। இந்த ஞானம் உங்களுக்கு தேவை. ये ज्ञान आपको भी चाहिए। உங்களுக்கு இல்லைன்னு வச்சிருங்க, आपको अगर नहीं है நீங்க என்ன பண்ண முடியாது? तो आप क्या नहीं कर இந்த सकते? உபதேசத்துல தாங்க இருக்க முடியாது. ये उपदेश में आप दृढ़ नहीं बन सकते। அதே ஞானம் वही ज्ञान சாலமன் இருக்கு. सुलेमान राजा के पास। சாலமன் வந்து ஆண்டவர் ராஜா ஆக்கிட்டாரு. सुलेमान को परमेश्वर ने राजा बना दिया। சொப்பனத்துல ஆண்டவர் பேசுறாரு, सपने में परमेश्वर बात किए, உனக்கு என்ன வேணும் கேளு நான் தாரேன் அப்படிங்கிறாரு. तुझे क्या चाहिए मांग मैं देता हूँ। சாலமன் எந்த கேட்டா தெரியுங்களா? और सुलेमान क्या मांगता है? சொத்தையோ சம்பத்தையோ கேட்கல, वो धन और ये नहीं मांगता है, தன்னுடைய ஆயுஷை கேட்கல, उसका खुद का उम्र नहीं मांगता है। ஆண்டவர்கிட்ட கேட்டா परमेश्वर से वो मांगता ஆண்டவரே है। இவ்வளவு பெரிய ஜனங்களுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க, परमेश्वर इतने सारे आपके लोग हैं, இந்த ஜனங்களை ये लोगों को வழிநடத்தத்தக்க ஞானத்தை தார அப்படி கேட்கல. चलाने के लिए ज्ञान दे दो मुझे। இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டவர் சொப்பனத்துல இருந்து பேச நீங்க என்ன கேட்பீங்க? आज आपके पास परमेश्वर ने आके सपने में बात किया तो आप क्या मांगोगे? கேளுங்க. சில பேர் என்ன செய்ய, எனக்கு வீடு கூட ஆண்டவரே, तो कुछ लोग मांगेंगे कि मुझे घर दे என் दो, பிள்ளை சரியில்லை, அந்த பிள்ளையை சரிப்படுத்தும், कि मेरा बच्चा ठीक नहीं है, मेरे बच्चे को ठीक करो, எனக்கு ஒரு காரை கூட. मुझे एक गाड़ी दो। உலகம் உள்ளத்துக்குள்ள கிடக்குன்னா अगर ये संसार आपके अंदर होगा நம்ம எதான் கேட்போம். हम यही चीज ஆனா मांगेंगे। சாலமன் ஒரு ஞானத்தை கேட்கிறாரு, तो सोलोमन एक ज्ञान को मांगते ஆண்டவரே हैं உங்களுடைய ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை தாரும். कि परमेश्वर आपके लोगों को चलाने के लिए ज्ञान दो। என்ன குணத்தை பத்தி தான் ये कौन सा गुण है? சாலமனுக்குள்ள என்ன குணம் இருந்து பாத்துங்க. सुलेमान के अंदर कौन सा गुण था? பெரிய ராஜா, वो बहुत बड़ा राजा நிறைய था, கேட்டிருக்கலாம், वो बहुत कुछ मांग ஆனா सकता அவன் था, முன்னே ஒண்ணு கேட்டா, और वो सिर्फ एक ही चीज मांगा உங்களுடைய ஜனங்களை. कि आपके लोगों को। இன்னைக்கு நாங்க அதான் கேட்டோம், आज हम भी वही ஆண்டவரே இந்த सोचते हैं ஜனங்களை कि ये परमेश्वर ये लोगों को நல்லபடியா நினைக்கும், अच्छे तरह से क्या करो, உபதேசத்துக்குள்ள வழிநடத்தும், उपदेश के अंदर चलाओ, சத்தியத்துக்குள்ள வழிநடத்தும். सत्य के अंदर चलाओ। நீங்க ரெண்டு பேரா இருந்தாலும் आप दो ही जन क्यों ना हो, எங்க போனோம்? कहाँ पर जाना चाहिए? லேலியா हालेलुया। சிஸ்டருக்குள்ள இந்த எண்ணம் கிடக்கு. ये सिस्टर के अंदर वो सोच विचार है, பாருங்க, இந்த எண்ணம் என்ன செய்யணும்? ये सोच विचार क्या होना நமக்குள்ள चाहिए? கிடக்கணும். हमारे अंदर आना நான் चाहिए பரலோகத்துக்கு போகணும், कि मैं स्वर्ग राज्य में जाना நான் चाहिए, பரலோகத்துக்கு போகணும், कि मैं स्वर्ग में जाना நான் चाहिए, பரலோகத்துக்கு போகணும். मैं स्वर्ग में जाना இந்த चाहिए। எண்ணத்துக்குள்ள இருங்க, ये सोच विचार के अंदर रही है ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருவாரு. कि परमेश्वर आपको ज्ञान இந்த को दे। 7 விதமான குணங்கள் உங்கள்கிட்ட வந்துடும். ये 7 तरह का गुण அப்ப आपके अंदर है। சாலமன் அந்த ஞானத்தை கேட்டவனா तो सोलोमन के पास ये ज्ञान को मांगने के ஆண்டவர் बाद சொல்றாரு, परमेश्वर कहते நீ हैं என்கிட்ட வந்து ஞானத்தை கேட்ட, कि तू मेरे से ज्ञान मांगा, ஏன் ஜனங்களை வழிநடத்த நீ ஞானத்தை கேட்ட, मेरे लोगों को चलाने के लिए तू ज्ञान मांगा, உனக்கு நான் என்ன செய்றேன்? पर मैं तुझे क्या ஞானத்தையும் दूंगा? தந்தேன், ज्ञान भी दिया ஐஸ்வர்யத்தையும் தந்தேன், और धन भी दिया எல்லாத்தையும் உனக்கு கூடி கொடுத்தா போட்டு. और सब कुछ मैं तुझे बढ़ा कर देता हूं। हालेलुया। हालेलुया।
தேவன் அதை விரும்புகிறார் உங்கள்கிட்ட. परमेश्वर वो चाहते हैं हमसे। இந்த சபை என்ன செய்யணும்? आज ये कलीसिया क्या சரியான அத்திவாரத்தை கட்டுப்படணும். ये सही नींव में बंधा 7 விதமான காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு 7 तरह का गुण आपके நீங்க अंदर அது இல்லாம என்ன செய்ய முடியாது? उसके बिना आप क्या செய்ய முடியாது. आप कुछ नहीं कर ஆனா सकते। पर பிசாசுக்கு ஞானம் உண்டு, ஞாபகம் வச்சிருங்க. शैतान के पास भी ज्ञान होता है। பைபிள் சொல்லுது कलाम कहता है தானியேலை பார்க்கிறோம், कि दानियल से भी அவன் ஞானம் அதிகமா. उसका ज्ञान ज्यादा है। பைபிள் சொல்லுது कलाम कहता है அந்த ஞானம் என்ன ஞானம்? कि वो ज्ञान कौन सा ज्ञान है? உலக ஞானம். ये संसार का இந்த ज्ञान। உலகத்தை நம்ம என்ன செய்யும்? அந்த ஞானம் உலகம் நம்மள பைத்தியக்காரனாக்கும். ये संसार का ज्ञान हमें पागल बना எசேக்கியேல் देगा। 28 इज़ेकियेल का किताब 28वां अध्याय 3 எடுங்க பாப்போம். तीसरा वचन को ले लीजिए। 3ல 6 படிங்க பாப்போம். 3 में 6 पढ़ेंगे। இதை எடுத்து கொடுங்க அவங்ககிட்ட படிக்கிட்டு. அப்போ தானியேலை பார்க்கிலும் ஆ. ஞானவான், ஆ. ரகசியமான ஒன்றோ உனக்கு மறைபொருள் அல்ல. ஆ. நீயும் ஞானத்தினாலே உன் புத்தியினாலோ பொருள் சம்பாதித்து, உன்னையும் உள்ளேயும் உன் பொக்கிஷசாலையில் சேர்த்துக் கொண்டாய். ம். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை கொள்ளப்பட்டாய். ஆ. உன் இருதயமும் செல்வத்தினால் மேட்டிமையாகிறது. ஆ. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனுடைய ஆக்கிரமியா. ठीक है. हिंदी அந்த பேஜ் சொல்லுங்க. 1001 1001 तू दानियल से अधिक बुद्धिमान तो है। देख लो ये पहला सबको वचन ले लो। बाइबल खोल के 1001 28वां अध्याय तीसरा वचन। 3 पढ़ो, 3 से 6 तक। हाँ तू दानियल से अधिक बुद्धिमान तो है, कोई भेद तुझसे छिपा न होगा। हाँ तूने अपनी बुद्धि और समझ के द्वारा धन प्राप्त किया हाँ और अपने भंडारों से सोना चांदी रखा है। हाँ तूने बड़ी बुद्धि से लेन देन किया, हाँ। जिससे तेरा धन बढ़ा हाँ और धन के कारण तेरा मन फूल उठा है। हालेलुया। इस कारण परमेश्वर यहोवा यो कहता है, हाँ तू जो अपना मन परमेश्वर सा दिखाता है, हाँ इसलिए देख मैं तुझ पर ऐसे परदेशियों से चढ़ाई कराऊंगा जो सब जातियों से अधिक क्रूर है। बस 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 என்ன சொல்லுது? यहाँ पर क्या कहता है? பைபிள் எல்லாம் எடுத்துட்டீங்களா? ये कलाम में सब निकाल लिए ना। அது நீங்க நேம் ஞாபகம் வச்சிருங்க. देखिए बहुत जरूरी है। ஒரு ஞானம் एक ज्ञान தேவனுக்குள்ள போகுது. परमेश्वर के तरफ जाता है। இந்த ஞானம் எப்படி வருது? ये ज्ञान कैसे आता है? பரிசுத்தாவினால் வருது. वो पवित्र आत्मा के द्वारा आता இப்ப है। பவுலுக்கு எப்படி வந்துச்சு? पौलुस के पास कैसे आया? பரிசுத்தாவினால் பேசுறான். कि पवित्र आत्मा के द्वारा யார बात करता है। பேசுறான்? किसको बात करता है? கிறிஸ்துவை பேசுறான். कि मसीह को बात இயேசு करता है। கிறிஸ்து தெய்வம். यीशु मसीह परमेश्वर है। இவர் மேல தான் எனக்கு நீங்க அத்திவாரம் போடணும். इसके ऊपर ही आपको नींव बांधना है। இவர் மேல நீங்க அத்திவாரம் போட்டீங்கன்னா इनके ऊपर अगर आप नींव डालेंगे இந்த 7 விதமான குணங்கள் உங்களுக்கு வந்துரும். तो ये 7 तरह का गुण भी आपके अंदर आ जाएगा। இங்க ஒரு வசனம் சொல்லுது, இங்க ஒரு ஞானத்தை பேசுது. और एक ज्ञान के बारे में बात करता है। இதோ நீ தானியேலை பார்க்கிறோம், यहाँ तो दानियल से भी अधिक ஞானவான், बुद्धिमान है। ரகசியமான உனக்கு कोई भेद तुझसे छुपा மறைபொருள் அல்ல அப்படிங்கிறாரு. ना होगा। அப்ப பிசாசுக்கு என்ன செய்யுது? तो शैतान को क्या करता है? தானியேலை பத்தி நம்ம பேசலாம், ஞாபகம் இருக்குல்ல? दानियल के बारे में हमने बात என்ன की। சொன்னா? क्या बात की? நேபுகாத்நேசர் ஒரு சொப்பனம் காண்றாரு. कि नेबूकदनेस्सर एक सपना देखता है। அந்த சொப்பனம் யாருக்குமே தெரியாது. वो सपना किसी को नहीं पता, நேபுகாத்நேசருக்கு மட்டும்தான் தெரியும். सिर्फ नेबूकदनेस्सर को पता है। ஆனா தானியேல் போய் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறான். पर दानियल जाकर परमेश्वर के चरणों அந்த में प्रार्थना करता है சொப்பனத்தையும் கொடுக்கறாரு, காட்டுறாரு. और वो सपना भी दिखाते हैं சொப்பனத்துக்குள்ள அர்த்தத்தையும் காட்டுறாரு. और सपने का मतलब भी समझाते இத हैं। கொண்டு ராஜா போய் சொல்றான். ये लेकर राजा के पास जाकर कहते हैं, இவனை வெகுமதி கொடுத்து तो इसको बहुत बढ़ावा देकर இவன பணக்காரன் தான் நேபுகாத்நேசர். इसको नमन करना शुरू कर दिया ஆனா नेबूकदनेस्सर। பைபிள் சொல்லுது कलाम कहता है தானியேலை பார்க்கிறோம், कि दानियल से भी இவன் யாரு? ये कौन है? ஞானவான் அப்படிங்கிறது. ये बुद्धिमान है। யாரு? कौन बुद्धिमान है? லூசிபர் யார் தெரியுங்களா? कि लूसीफर। பிசாசு. ये लूसीफर தள்ளப்பட்ட शैतान है। தூதன் ஞாபகம் வச்சுடுங்க. वो नीचे गिराया गया இவன் தன் ஞானத்தினால என்ன சம்பாதிச்சானா? ये इसके ज्ञान से क्या कमाया? புத்தினால் பொருள் சம்பாத்தியம் பொண்ணு வெள்ளி பொக்கிஷம் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டான். ये धन मन कुल सब कुछ उसने कमाया। வியாபாரத்தினால் வியாபாரம் பண்ணா. उसने धंधा किया அந்த ஞானத்தினால் பொருளை சம்பாத்தியம் பண்ணா. और ज्ञान से उसने चीजों को எல்லா कमाया। சம்பாத்தியம் பண்ண உடனே सब कुछ कमाने के அவன் बाद இறுதி எப்படி ஆயிடுச்சு? उसका हृदय क्या हो गया? சொல்லுங்க. அத படிச்சீங்களா? उसका हृदय कैसा हो गया? कमांड हो गया।
घमंड आ गया उसके अंदर। அப்ப இன்னைக்கு பணம் பொண்ணு பொருள்லாம் வீட்டுல இருந்து என்ன செய்யலாம்? तो आज हमारे घर में अगर पैसा धन सोना होगा तो क्या करते हैं हम? இன்னைக்கு நம்ம அதானி அம்பானி आज अदानी और अंबानी நிறைய அகப்பட்ட சம்பாத்தியம், बहुत पैसा है ஆனா தேவனை पर परमेश्वर को அறிய முடியல. नहीं जान सकते। உங்ககிட்ட பொக்கிஷன் இல்ல, आपके पास पैसा नहीं है, இந்த உலகத்துடைய ஐஸ்வர்யம் இல்ல, ये संसार का धन नहीं है, ஆனா தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். परमेश्वर आपके अंदर அல்லேலூயா, है। हालेलुया। அவர்தான் பெரிய ஐஸ்வர்யம். वही सबसे बड़ा அப்ப धन இந்த है। உலகத்துடைய பொருள் பொண்ணு வீட்டுக்குள்ள பெருகிச்சுனா तो ये संसार का धन और सोना अगर घर पे बढ़ा உங்க இருதயம் எப்படி இருக்குமா? आपका हृदय कैसा बन जाएगा தேவன் இருதய போல ஆயின்னு ஞாபகம் வச்சிருங்க. कि वो घमंड आ जाएगा आपके अंदर। தேவனுக்கு ஒருவருக்கு தான் கமாண்ட் உண்டு, पर परमेश्वर एक ही को सिर्फ घमंड होना அவர்தான் चाहिए। கமாண்டா சொல்ல முடியும். वही सिर्फ घमंड से कह सकते நான் हैं தேவாதி தேவன், कि मैं परमेश्वरों का परमेश्वर நான் हूँ, ராஜாதி ராஜா, मैं राजाओं का राजा எனக்கு हूँ, முன்பாக ஒருவன் நிற்க முடியாது. मेरे सामने कोई खड़ा नहीं रह सकता। நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது, அவர் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதன் சொல்ல முடியாது. आप नहीं बोल सकते हो, मैं नहीं बोल सकते, और वो जो सृष्टि के ஆனா பிசாசு சொல்றான், पर शैतान कहता எல்லாத்தையும் சம்பாத்தி வச்சுட்டு है कि सब कुछ कमा कर தன் இதயத்தை தேவன் இதயத்தை போல மாத்துறான். उसके हृदय को वो परमेश्वर के तुल्य कर அவருடைய ஞானத்தினால் उसके ज्ञान से அவன் தள்ளப்பட்டான் பூமியில. वो इस संसार में गिराया गया। தேவ ஞானத்தினால் परमेश्वर के ज्ञान से நம்ம எங்க போறோம்? हम कहाँ पर जाएंगे? எங்க போறோம்? பரலோகத்துக்கு போறோம். हम स्वर्ग राज्य में जाएंगे। பரிசுத்த ஆவியினால் வருகிற ஞானம் நமக்கு தேவைப்படுது, பைபிள் சொல்லுது. पवित्र आत्मा के द्वारा जो ज्ञान आता है वो हमें ஒரே चाहिए। ஒரே ஆவியானவர் एक ही 7 விதமான குணங்களை கூட கொண்டு வராரு. 7 तरह का गुण को आपके अंदर இன்னைக்கு लाते அந்த हैं। ஞானம் தேவைப்படுது. आज वो ज्ञान हमें चाहिए। ஞானம் இல்லாம वो ज्ञान के बिना தேவனுக்கு சரியா மனம் திரும்ப முடியாது. हम परमेश्वर के पास सही ढंग से मन नहीं फिरा सकते। நீங்க ஞானம் இல்லாம अब ज्ञान के बिना இயேசு கிறிஸ்துக்குள்ள சரியா மனம் திரும்ப முடியாது. यीशु मसीह के अंदर हम ढंग से मन नहीं फिरा சரியா அவரை सकते। பிடிச்சு கொள்ள முடியாது. सही तरह से आप उनको पकड़ नहीं உங்களுக்கு सकते। ஞானம் தேவைப்படுது. आपको ज्ञान जरूरी है। எரேமியா यिर्मयाह का किताब 3:10 எடுங்க. 3:10 पढ़ेंगे। அவங்க இவங்கெல்லாம் வசனத்தை எடுத்த பிறகு நீங்க படிங்க. यिर्मयाह 3:10 ஆ. 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 ஆ, இந்த பேஜ் நம்பர் சொல்லுங்க. 891 891 பேஜ் நம்பர் எடுத்தீங்களா? சொல்லுவீங்களா? पढ़िए இது पढ़िए। எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், அப்பதான் சரியா? इतने पर हाँ। की विश्वासघाती बहन हाँ। पूर्ण मन से हाँ। मेरी ओर नहीं फिरी, हाँ। परंतु कपट से यहोवा की यही वाणी है। பாத்தீங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहता है இவைகளெல்லாம் கண்ட போதிலும் कि ये सब देखने के बाद भी யூதா என்கிற அவருடைய சகோதரி ஆகிய துரோகி ये यूदा करके उसकी जो बहन विश्वासघाती है கள்ளத்தனமா வந்திருமா. वो कपट से मन फिराई। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம எப்படி மனம் திரும்பி? आज हम कैसे मन फिराए? நீங்க சொல்ல நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு. आप बोल सकते हो कि मैंने मन फिराया है, ஆனா இதுக்கு வந்து போதிக்கப்பட்ட வார்த்தை நமக்குள்ள இருக்கா? पर इसके पहले जो सुसमाचार दिया गया वो हमारे பைபிள் अंदर சொல்லுது, है। कलाम कहता है யூதா என்ற சகோதரி ये यूदा करके जो स्त्री है கள்ளத்தனமா மனம் திரும்பினா. वो कपट के साथ मन फिराई। கள்ளத்தனமா மனம் திரும்புறவர்கிட்ட ये कपट से मन फिराने वालों के पास எல்லாம் இருக்கு, ஞாபகம் வச்சிருங்க. सब कुछ होगा। என்ன இருக்கும்? क्या होगा? வேட்டிமையான கண்ணு இருக்கும், घमंड का सोच होगा, பெருமை இருக்கும், घमंड होगा, அகந்தை இருக்கும், वो लुचपना होगा தன்னை தாழ்த்த மாட்டா. और खुद को कभी नम्र नहीं करेंगे। நீங்க தன்னை தாழ்த்தவே மாட்டீங்க. आप खुद को कभी नम्र नहीं உங்கள்ட்ட करोगे। எப்பயுமே முரட்டு குணம் இருக்கும். आप में हमेशा वो गुस्से वाला गुण होगा, விட்டு கொடுக்கிற தன்மை உங்கள்ட்ட இருக்காது. छोड़ देने वाला वो गुण नहीं होगा। ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, परमेश्वर क्या कहते हैं முழு மனதோடு, कि पूरे मन से, அந்த வசனத்துல கீழே வாங்க, वो वचन में முழு नहीं, மனதோடு இடத்தில் திரும்பவில்லை. पूरे मन से मेरे पास मन नहीं இன்னைக்கு फिराया। நிறைய பேர் முழு மனதோட மனம் திரும்பல. आज बहुत सारे लोग पूरे मन से मन नहीं ஆனா நீங்க फिराते என்ன हैं। செய்யணும்? இன்னைக்கு पर आप क्या करना चाहिए? முழு மனதோட மனம் திரும்பணும். पूरा मन से मन फिराना चाहिए। அது நீங்க தேவை. இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்ளுகிற விசுவாசத்துல கொண்டு வரேன். मैं आज उठा लिए जाने वाले विश्वास में लेके जा உலக रहा हूँ। ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வரேன். ये संसार के आशीर्वाद को नहीं நீங்களும் लेकर நான் எங்க போனோம்? आप और मैं कहाँ जाना चाहिए? எங்க போனோம்? कहाँ जाना चाहिए? எப்பயும் பரலோகத்துக்கு போக முடியும். हमें हमेशा स्वर्ग में जाना चाहिए। எப்பயும் ரெடியா இருக்கணும். हमेशा तैयार रहना நீங்க चाहिए।
பரலோகத்துக்கு போகணும்னா आपको अगर स्वर्ग राज्य में जाना है கேட்கற மாதிரி கஷ்டமா இருக்கு நிறைய பேருக்கு. सुनने के लिए तकलीफ होगा ஆனா விசுவாசத்தோட நீங்க போயிட்டு நினைச்சிருங்க. और विश्वास के साथ अगर आप चले இதை गए நீங்க கை கொள்ளனா உங்களுக்கு விசுவாசம் தேவை. तो इसे अगर आप पकड़ लोगे तो आपको विश्वास चाहिए விசுவாசத்தோட போறீங்கன்னா विश्वास के साथ जाओगे இயேசு கிறிஸ்து உங்களை என்ன செய்வார்? तो यीशु मसीह आपको क्या करेंगे கரத்தை பிடிச்சு கொண்டு போயிடுவார். तो आपको हाथ पकड़ कर लेके ஆரே जाएंगे। இப்படி பிரச்சனை பண்றாங்க, நமக்கு இருக்கு தேவையா? तो कई लोग प्रचार करते हैं हमें ये जरूरत है क्या இப்படி நினைக்க கூடாது. ऐसा नहीं सोचना चाहिए நான் இப்படி இருக்கணும் ஆண்டவரே. मैं ऐसा रहना चाहिए அப்ப परमेश्वर ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன கேக்குறாரு? परमेश्वर आपसे क्या मांग முழு रहे हैं மனதை கேக்குறாரு. पूरा मन मांग रहे हैं அங்க யூதா என்ற ஸ்திரீ என்ன முழு மனதோட மனம் திரும்புறேன். वहाँ पे युदा स्त्री वो पूरी मन से मन नहीं फिराई கள்ளத்தனமா மனம் திரும்புறாளா? कपट के साथ मन फिराई இன்னைக்கு நம்ம அப்படி இருக்க கூடாது. आज हम ऐसा नहीं रहना முழுமையாய் மனம் திரும்பி पूरी तरह से मन फिरा இந்த कर சபை என்ன செய்யணும்? ये कलीसिया क्या करना எங்க चाहिए போனோம் நம்மலாம்? कहाँ जाना चाहिए हम அல்லேலூயா. हालेलुया நீங்களாம் நம்மலாம் எங்க போனோம்? हम सब कहाँ जाना चाहिए பரலோகத்துக்கு போனோம். स्वर्ग राज्य में जाना चाहिए பரலோகத்துக்கு வேண்டிய ஒரு வார்த்தையான நம்ம கொடுக்கிறாரு. स्वर्ग राज्य में जाने के அப்ப लिए முழுமையா இருக்கணுமா? तो पूरी तरह से हमें क्या करना மனம் चाहिए திரும்பணுமா? मन फिराना चाहिए ஞானம் இல்லைன்னு சொல்லுங்க, अगर हमें ज्ञान नहीं है மரணம். तो मृत्यु है அது பைபிள் சொல்லுது. तब हम कहते हैं ஞானம், தெய்வீக ஞானம் இல்லைன்னா, परमेश्वर का ज्ञान हमें नहीं है ஞானம் இருந்தா தான் ज्ञान होगा तो ही உங்ககிட்ட எல்லா விதமான குணங்களும் வரும். आप में सब तरह का गुण ஞானம் आएंगे இல்லாதவன் மரிப்பா அப்படின்னு பைபிள் சொல்லுது. बिना ज्ञान का जो है वो யோபு मृत्यु का है। 4:21 எடுங்க பாப்போம். अय्यूब का किताब 4:21 पढ़ेंगे சீக்கிரம் எடுங்க. जल्दी से இவங்களுக்கு நம்பரை சொல்லிருங்க. யோபு 4:21. 612 पुराने करार में அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடும் அல்லவோ ஞானம் அடையாமல் சாகிறவர்களே हिंदी में यदि उनके डेरे की डेरी नंबर சொல்லுங்க. 612 612. यदि उनके डेरे की डोरी उनके अंदर ही अंदर कट जाती तो क्या वे बिना बुद्धि के ही मर न जाते தெரியலையா? हालेलुया பாத்துடுங்க. देखिए ஞானம் இல்லைன்னா अगर बुद्धि नहीं है நம்மகிட்ட மேன்மை போய்விடும் அப்படி பைபிள் சொல்லுது. तो हमारे अंदर से हमारा जो डेरी है वो चला जाएगा பாத்துடுங்க, அவனுக்கு என்ன வருமா? तो उनके अंदर क्या आएगा மரணம் வரணும் பைபிள் சொல்லுது. मृत्यु आएगा करके ஞானம் வந்து பரிசுத்தாவினால் வர்ற ஞானம். ये ज्ञान जो है पवित्र आत्मा के द्वारा जो ज्ञान आता है பரிசுத்தாவினால் ஞானம் வந்தா தான் पवित्र आत्मा के द्वारा ज्ञान आया तो நீங்க என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து அறிய முடியும். आप यीशु मसीह को जान सकते இயேசு हो கிறிஸ்து கொடுக்கிற அந்த 7 விதமான குணங்களை உங்களுக்கு வெளிப்படும். यीशु मसीह देने वाला 7 तरह का गुण आपके अंदर அதே पड़ेगा। யோபுல 4 उसी अय्यूब में 14 दिया गया 28-12 எடுங்க பாப்போம். उसी अय्यूब में 28-12 पढ़ेंगे परंतु हाँ। बुद्धि कहाँ मिल सकती है और हाँ। समझ का स्थान कहाँ है? பாத்துடுங்க. देखिए கொஞ்சம் நிக்கலா गया. ஆனாலும் परंतु ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? बुद्धि कहाँ मिल सकती है புத்தி விளைகிற இடம் எங்கே? ये समझ का स्थान कहाँ है யோபு என்ன சொல்றாரு? अय्यूब क्या कहते हैं ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? कि ये बुद्धि कहाँ मिल सकती है புத்தி எங்க அடக்கி? ये बुद्धि कहाँ पे मिलता है ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं ஞானம் என்னிடத்துல உண்டு, कि ज्ञान मेरे புத்தி पास என்னிடத்துல है வந்து बुद्धि भी मेरे पास நீங்க है எனக்கு கேட்டு வாங்கி கொடுங்க அப்படிங்கிறார். आप मांग कर ले लीजिए அவர் சொல்றாரு, वो कहते हैं ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? ये ज्ञान कहाँ पर मिलता है ஞானம் யாரு? ये ज्ञान कौन है அல்லேலூயா. हालेलुया है ஞானம் யாரு? ज्ञान कौन है परमेश्वर. परमेश्वर है புத்தி யாரு? ये बुद्धि कौन है புத்தி விளைகிறது எங்க அப்படிங்குது? ये बुद्धि कहाँ उत्पन्न होता है ஏசு கிறிஸ்துக்குள்ள இருக்குங்க. वो यीशु मसीह के अंदर இந்த है ஞானம் புத்தி உங்களுக்கு தேவைப்படுது. ज्ञान और बुद्धि आपको இதுல चाहिए 28 வாசிங்க. அதுல उसमें 28वां वचन को पढ़ेंगे மனு அதுல 28. उसने मनुष्य से कहा हाँ। बुढ़ापे में विलंबदे பைபிள் तब उसने मनुष्य से कहा, हाँ। देख प्रभु का भय मानना यही बुद्धि है और बुराई से दूर रहना यही समझ है। அல்லேலூயா. हालेलुया ஆண்டவர் இவ்வளவு அழகா நமக்கு போய் கொடுக்கிற பாருங்க. परमेश्वर कितने सुंदर மனுஷன் நோக்கி மனுஷன் இது ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம் அப்படிங்குது. ये
प्रभु का भय मानना ही बुद्धि है, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி அப்படிங்குது. बुराई से दूर रहना ही समझ है। ஒரு மனுஷன் एक मनुष्य ஏத்துக்கிறதுக்கு பயப்படுறானா यीशु मसीह को अगर डरता है அதுதான் என்னதா तो वही क्या है? ஞானம். ज्ञान है। எல்லா தீமைகளையும் விட்டு விலகிறது தான் புத்தி. सभी बुराई से दूर रहना ही समझ है। நம்ம தீமை விட்டு தூரம் இருக்கிறோமா? हम बुराई से दूर रहते हैं क्या? இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். आज बपतिस्मा पाए हैं, நமக்குள்ள என்ன இல்ல? हमारे अंदर क्या नहीं है? மனம் திரும்ப இல்ல. मन फिराना नहीं है। ஞானஸ்தானம் எடுத்த கூட தண்ணி அடிக்கிறோம், बपतिस्मा लेने के बाद हम दारू पीते हैं, தம்பாக்கு சாப்பிடுறோம், तंबाकू खाते हैं, எல்லா காரியத்தையும் உள்ள வச்சிருக்கிறோம், सभी चीजों को हम अंदर रखें, கோபத்தை உள்ள வச்சிருக்கிறோம். गुस्से को अंदर रखें। இந்த காரியம் என்ன செய்யல? ये चीजें क्या नहीं இதுதான் करती, தீமை அப்படிங்குது. यही बुराई है। பாத்துங்க, देखिए। நம்ம யோசேப் யோசேப் योसेफ யோசேப்புக்கு யோசேப்புடைய ஒரு மனுஷன் நம்ம பார்க்கிறோம். यूसुफ करके एक इंसान को हम देखते हैं, பாவத்தை கண்டு என்ன செய்யறான்? वो पाप को देखकर क्या करता है? தன் வஸ்திரத்தை விட்டுட்டே ஓடுறான். वो उसके कपड़े को छोड़कर भी भागता है। அதான் புத்தி. तो वही बुद्धि है। இந்த புத்தி என்ன சொல்லுது? तो बुद्धि क्या कहता அவன் है? என்ன சொல்றான்? वो क्या कहता நான் है? தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வனோ? कि मैं परमेश्वर के विरुद्ध पाप करूंगा क्या? பாவம் வரும்போது पाप जब आता है விட்டுட்டு ஓடு. तो वो छोड़कर भाग। சாராயங்களை இறங்கிச்சுக்க. अगर वहां पर दारू है நீ விட்டுட்டு ஓடு. तो उसे छोड़कर भाग जाना। அங்க ஒரு சண்டை வருது, वहां पर कोई झगड़ा होता है நீ அந்த இடத்துல போய் மாட்டிக்கிடாத. तो वहां जाकर फंसना मत, வெளியே வா. उसे छोड़कर बाहर நம்ம आना। எங்க போறோம்? हमें कहां पर जाना है? பரலோக ராஜ்யத்துக்கு போறோம். स्वर्ग राज्य में जाना அப்ப है। பைபிள் என்ன சொல்லுது? तो कलाम क्या कहता है? மனுஷனை நோக்கி मनुष्य को देखकर இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். यही परमेश्वर प्रभु को डर भय मानना ही बुद्धि है। நீங்க ஆண்டவருக்கு பயந்து என்ன செஞ்சுவீங்க? आप प्रभु को अगर भय मानोगे क्या करोगे? ஆலயத்துக்கு சீக்கிரம் வந்துருவீங்க. तो कलीसिया में जल्दी आ வந்து जाओगे நான் வார்த்தையை கேட்பேன், कि आकर मैं वचन ஆண்டவரை सुनूंगा, ஆராதிப்பேன். मैं आराधना இந்த करूंगा, குணம் உங்களுக்கு வந்துரும். ये गुण आपके अंदर आ அப்ப जाएगा। பொல்லாப்பை விட்டு விலகணும். तो बुराई से दूर रहना है, இதுதான் புத்தி. यही बुद्धि है। இந்த ரெண்டு யார்ட்ட இருக்கு? ये दोनों किसके पास है? பரிசுத்தாவினால் வரப்படுகிற ஞானம், ये पवित्र आत्मा के द्वारा आने वाला ज्ञान है। பரிசுத்தாவினால் வருகிற புத்தி. पवित्र आत्मा के द्वारा आने वाला இந்த बुद्धि है। பரிசுத்தாவியார் உங்களுக்குள்ள வந்தாருன்னா ये पवित्र आत्मा अगर आपके अंदर आएगा, பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? कलाम क्या कहता है? சகல சத்தியத்தின் வழி நடத்துவாராம். कि सभी सत्य में आपको चलाएंगे। இது எங்க நடத்தும்? ये कहां पर चलाएंगे? நீட்ட பரலோகத்துக்கு நேரா வழி நடத்தும். ये सीधा सीधा स्वर्ग அப்ப राज्य में நமக்கு लेके என்ன जाएगा। என்ன படுது? तो अब हमारे लिए क्या चाहिए? ஞானம் தேவை. ज्ञान चाहिए। பாத்துங்க, ஆண்டவர் சொல்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. देखिए परमेश्वर एक छोटा सा उदाहरण है சோம்பேறியே, कि ए अलसी, நீ என்ன செய்ய? எறும்படத்துல போய் கட்டுப்படு. तू जाकर मूंगियों से सीख लेना। ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. बहुत आसानी से कहते हैं। நீதிமொழி 6 வாசிக்க பார்ப்போம். ये नीति वचन 6:6 पढ़ेंगे। ए आलसी, चींटियों के पास जा, हाँ। उनके काम पर ध्यान दे, हाँ। आओ बुद्धिमान हो। ले लिया हालेलुया। पसंद करतीங்களா? सब लोग वचन ले लिया? पढ़ो, पेज नंबर बोलो, पेज नंबर। इन बिल्डअप होता ना, सबको मालूम होना चाहिए वचन में। हाँ? 772। सब ले लिया? हाँ, तिरकी पड़ी मगला? ए आलसी, हाँ। चींटियों के पास जा, हाँ। उनके काम पर ध्यान दे और बुद्धिमान हो। ले लिया? हालेलुया। சோம்பேறியே, हे अलसी, நீ எறும்படத்துல போய் என்ன செய்யணுமா? चींटियों के पास जा வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் और அப்படிங்கிறார். उसका काम पर ध्यान दे और बुद्धिमान हो। ஆண்டவர் ஒரு எறும்பை கொண்டு நமக்கு போதிக்கிறார். परमेश्वर एक मूंगी को लेकर हमें सिखाते हैं। இந்த எறும்பு என்ன பண்ணுது தெரியுங்களா? ये मूंगी क्या करती है? கோடை காலத்துல ये जब अकाल आता है, தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்குது. ये जब धान्य बनते हैं तभी वो उसके लिए जमा करके रखता அதுக்கு है। ஒரு பஞ்சம் வருது. और जब अकाल आता है, அதுக்கு நீ என்ன செய்தா? उनके लिए जब अकाल आता है கொண்டு தானியத்தை சேர்த்து வைக்குது. तो वो दिन के लिए ये धान्य को लेके जाके जमा करके रखता है। அதுக்கு போதிக்க யாருமே கிடையாது. उसको सिखाने वाला कोई नहीं है। யார் இருக்காங்களா? कोई सिखाते हैं क्या? कोई बोलता क्या उसको? कोई जाकर उसको உங்க समझाता है? யாரோ சொல்றாங்களா? मूंगी को कोई जाके समझाते हैं क्या? அதுக்கு யாரா பிரபு உண்டா? அதுக்கு யாரா தலைவர் உண்டா? उसको कोई चलाते हैं क्या उसको? नहीं. नहीं। அது யாருமே அதுக்கு போதிக்கிறே கிடையாது. तो कोई उसको जाके सिखाते नहीं। யார் போதிக்கிறா? कौन सिखाते हैं? இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். यीशु मसीह सिखाते அதுக்கு हैं। ஞானத்தை கொடுத்திருக்காருங்க. उसको ज्ञान को दिए हैं। கோடை காலம் வருது. ये अकाल आता है, அது என்ன செய்யுது? தானியத்தை கொண்டு சேர்த்து வைக்குது. तो उसके लिए वो खाना जमा करके रखता है। இன்னைக்கு अनेक பேர் என்ன பண்றாங்க? आज हम बहुत सारे लोग क्या करते हैं? ஒரு 50,000 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க.
अगर 50,000 आ गया 50,000க்கு கணக்கு 1 லட்சம் போட்டுருவாங்க. तो 50,000 के लिए 1 लाख का खर्चा हो, 1 லட்சம் கணக்கு போட்டுருவாங்க. 1 लाख का खर्चा और निकल 50,000 गया வட்டி எடுத்துருவாங்க. और 50,000 ब्याज में ले लेंगे. 1 லட்சம் ரூபாய்க்கு கடன் எடுத்து எல்லாம் தட்டா புடானி செய்துருவாங்க. 1 लाख फिर वो 1 लाख का पूरा खर्चा कर देंगे ஆனா அப்புறம் வட்டியை கட்டி கஷ்டப்படுவாங்க. और उसके बाद वो ब्याज भरकर तकलीफ அப்படி उठाएंगे. அந்த ஞானம் நம்மகிட்ட இருக்க கூடாது. वो ज्ञान हमें नहीं देना சில चाहिए. பேருக்கு அடக்கப்பட்டோம். कुछ लोग का कुछ लोग भर देंगे, சில பேர் என்ன செய்வோம் மாட்டிக்கிடுவோம். कुछ लोग फंस जाएंगे. ஆண்டவர் ஞானத்தை எறும்பெடுத்து கேட்டு பத்துக்கொள்ள அப்படிங்கிறார். परमेश्वर ज्ञान को लेकर जहाँ मुंगी के पास सीखने के लिए कहा है. இந்த वचनத்தை நீங்க வீட்ல போய் படிங்க கீழே. वचन को आप घर पे जाकर पढ़िए. தீமை விட்டு வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ये बुराई से दूर रहना ही परमेश्वर का भय பெருமையும் मानना है. அகந்தையும் தீய வழியும் புரட்டு நாவே நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறார். ये जो गमन करते हैं उनको मैं नफरत करता हूँ करके कहते நீங்க हैं. எட்டாம் வசனம் நீதிமொழி 8 8ல இருந்து நீங்க வாசிங்க. नीति वचन 8 से पढ़ வீட்ல போய் लीजिए, வாசிங்க. घर में जाकर पढ़ लीजिए. ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் வெறுக்கிற காரியம். परमेश्वर कहते हैं कि ये सब मैं नफरत करता हूँ. பாத்தீங்கன்னா சொல்றாரு வெள்ளியை பார்க்கிறோம் वो कहते हैं कि ये चांदी को देखकर भी புத்திமதியும் मेरा ज्ञान जो है, புத்தி मेरा बुद्धि जो है, பசும் பொன்னை பார்க்கிறோம் और वो सोने को देखकर भी ஞானத்தை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். ज्ञान को आप स्वीकार कर लीजिए. முத்துக்களை பார்க்கிறோம் ये जो नगीने उसको देखकर भी ஞானமே நல்லது. ज्ञान बड़ा है. இச்சிக்கப்படத்தக்க அதுக்கு நிகரல்ல அப்படிங்கிறார். उसमें इच्छा करने के जैसा कुछ नहीं ये है. नीति सूत्र 8 गांव घर पे जाके पढ़ना. नीति वचन 8 पूरा घर पे जाकर அப்ப ஒரு पढ़िए. மனுஷன் तो एक इंसान என்ன செய்யணும்? क्या करना चाहिए? ஞானம் வேணும். ज्ञान होना चाहिए. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். परमेश्वर का भय मानना ही அப்ப ஆண்டவர் ज्ञान का சொல்றாருன்னா आरंभ है. ஞானத்தை பெற்றுக்கொள்ள சொல்றாரு. परमेश्वर ज्ञान को पाने के लिए कहते हैं. ஞானம் யாற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளணுமா? ज्ञान को किसके पास से पाना है? யார்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்? किसके पास से पाना है? இயேசு கிறிஸ்துவிட்ட பெற்றுக்கொள்ளணும். यीशु मसीह से पाना है. அவருடைய ஞானம் உங்களுக்கு இருந்தனா उनका ज्ञान अगर आपको होगा நீங்க சரியான பாதைக்கு போவீங்க. तो आप सही रास्ते में चलोगे. இன்னைக்கு சபை आज ये कलीसिया எடுத்துக்கொள்ள போறோம். उठा लिए जाने में जाना है. நீங்களும் நான் எங்க போறோம்? आप और मैं कहाँ जाना है? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். परमेश्वर के राज्य के अंदर प्रवेश करना है. இது வந்து 7வது சபை நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ये 7वां कलीसिया में हम चल रहे हैं. 7 சபை உள்ள உபதேசம் நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு. ये 7 कलीसिया का सुसमाचार हमें मिल रहा है आज. இனி வர 8ஆம் தேதி अभी आने वाला 8वां तारीख அழகான மெசேஜ் கிடைக்கும். आपको बहुत सुंदर सा இந்த संदेश मिलेगा. 7 சபை முடியும் போது ये 7 कलीसिया जब खत्म होता है 7 விதமான குணங்களும் உங்ககிட்ட வந்துரும். 7 तरह का गुण भी आपके अंदर आ இன்னைக்கு जाएंगे. ஆண்டவர் ஏன் வராம இருக்காரு தெரியுங்களா? आज परमेश्वर क्यों अभी तक आए नहीं है? நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு कि இருக்கிறாரு. हमारे लिए इंतजार कर रहे हो. உங்களே என்ன நினைக்கிறாரு? आपको और मुझे क्या कर रहे हैं? கொண்டு போன எங்க? वो लेके जाना है कहाँ அதாவது पर? கொண்டு போனோம். स्वर्ग राज्य में. இந்த 7 விதமான குணங்கள் உங்களுக்கு வேணும்னா ये 7 तरह का गुण भी अगर आपके अंदर தேவ चाहिए ஞானம் தேவைப்படுது. तो परमेश्वर का ज्ञान चाहिए, தேவனுடைய புத்தி தேவைப்படுது. परमेश्वर का बुद्धि चाहिए. நீங்க இது இல்லாம आप इसके बिना உங்களுக்குள்ள என்ன செய்யாது? आपके अंदर क्या नहीं कर सकते? தலைக்கல் வராது. பைபிள் स्वर्ग का சொல்லுது पत्थर नहीं आएगा. கிறிஸ்து நமக்குள்ள இறங்குவார். परमेश्वर हमारे अंदर उतरेंगे. நமக்குள்ள இறங்கிட்டாருன்னா हमारे अंदर उतर गए நம்முடைய நட तो हमारा चाल चलन, நம்முடைய எல்லா குணங்களும் हमारा सारा गुण யாரை போல இருக்குமா? किसके जैसा होगा? இயேசு கிறிஸ்துவை போல ஆயிரும். यीशु मसीह के जैसा हो இயேசு जाएगा. கிறிஸ்துட்ட மாயஜாலமே கிடையாது. ஞாபகம் यीशु வச்சுக்கோங்க. मसीह से कोई मायाजाल नहीं இயேசு है. கிறிஸ்து பேசுறாருன்னா கட்டன் ரைட்டா பேசுவாரு. यीशु मसीह अगर बात करेंगे तो सच ही होगा. அவர்ட்ட என்ன இருந்துச்சு? उसके अंदर क्या था? நற்குணம் இருந்துச்சு. अच्छा गुण था. நம்ம மாயஜாலம் பண்ண மாட்டோம். हम मायाजाल नहीं அப்ப करेंगे. இன்னைக்கு என்ன செய்யணும்? तो आज हमें क्या करना है? நடை உடை பாவனை तो हमारा चाल चलन और सब कुछ தெய்வீ ஞானமா இருக்க வேண்டும். तो परमेश्वर का ज्ञान के साथ चलना நீங்க चाहिए. தேவ ஞானமா இருந்தீங்கன்னா परमेश्वर का ज्ञान अगर आप होगे ஆண்டவர் என்ன செய்யாருன்னா உங்களை तो परमेश्वर आप क्या करेंगे? எடுத்துக்கொள்ள ஆயத்தப்படுத்துவார். उठा लिए जाने के लिए तैयार நம்ம करेंगे. வந்தோம், हम आए, செய்தியை கேட்டோம், संदेश सुने, நம்ம வீட்டுக்கு போயிட்டோம், हम घर चले அப்படி गए. இருக்கக்கூடாது. ऐसा नहीं रहना चाहिए. நம்ம என்ன செய்யணும்? हमें क्या करना चाहिए? வரணும் கண்டிப்பா. हम आना चाहिए. ஒரு வாரம் கூட என்ன செய்யக்கூடாது? ஆராய்ந்து விட்டுவிடக்கூடாது. एक हफ्ता भी सुसमाचार को छोड़ना नहीं நீங்க चाहिए. வந்து செய்தியை கேட்டு आकर संदेश सुनकर அதுல நம்ம வளர பிரயாசப்படும். उसमें हम बढ़ने के लिए प्रयास करना चाहिए. அப்ப நம்ம வந்து பேதுரு 2 பேதுரு तभी 2 1 पत्र 5ல இருந்து நம்ம பாய்ச்ச போல 1:5 में जैसा हमने पढ़ा, என்ன செய்யணும்? क्या करना चाहिए? 7 விதமான குணங்களும் ये 7 तरह का गुणों को भी உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவை. आपके और मेरे अंदर நீங்க चाहिए. அதை வச்சிருந்தீங்கன்னா आप अगर உங்களை रखे என்ன செய்ய हो ஆயத்தப்படுத்துவார். तो आपको तैयार இந்த करेंगे. சபை இந்த இடத்துல சாட்சியா இருக்கும். ये कलीसिया यहाँ पर गवाही के रूप में खड़ा होगा. சபை யாரு? ये कलीसिया कौन है?
நீங்களும் நானும் தான். आप और मैं ही இந்த है। இடம் கிடையாது, ஞாபகம் வச்சிருங்க. ये जगह नहीं है, இந்த இடத்துல என்ன செய்யல ஆண்டவர் வாசம் பண்றது ये கிடையாது. जगह में परमेश्वर वास नहीं कर रहे हैं। ஆண்டவர் சொல்றார், நான் கையால் கட்டப்பட்ட ஆலயத்துல வாசம் பண்ணுவதில்லை அப்படின்னு. परमेश्वर कह देंगे मैं हाथों से बांधा गया ये कलीसिया में वास नहीं करूंगा। எந்த ஒரு கையால் கட்டப்பட்ட எந்த ஆலயத்திலும் கடவுள் வாசம் பண்றது ये கிடையாது. हाथों से बांधा गया कोई भी जो बिल्डिंग है उसमें वास नहीं करते हैं ஆலயம் परमेश्वर। யாரா? ये कलीसिया कौन है? நீங்களும் நானும் தான். आप और मैं ही वो कलीसिया உங்களுக்குள்ள है। ஆண்டவர் இருக்கிறார், आपके अंदर எனக்குள்ள परमेश्वर ஆண்டவர் है, இருக்கிறாரு. मेरे अंदर நீங்க परमेश्वर தான் அந்த है, ஆலயம். आप ही वो कलीसिया உங்களுக்குள்ள है। ஆண்டவர்னா என்ன செய்யணும்? आपके अंदर अगर परमेश्वर है तो क्या करना है? தேவனுடைய குணம் உங்கள்கிட்ட வெளிப்படும். परमेश्वर का गुण अपने से प्रकट होना है। பிரயாசப்படுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். आप प्रयास करिए, परमेश्वर आशीष மலை करेंगे। எழுந்து போ. हम सब खड़े हो जाएंगे, ஜெபம் பண்ணுவோம். हम सब प्रार्थना करेंगे। வருகிற 8ஆம் தேதிக்காக ஜெபம் பண்ணுவோம். आने वाला 8 तारीख के लिए हम प्रार्थना करेंगे। 8ஆம் தேதி எல்லாரும் ஆயத்தத்தோட வாங்க. 8 तारीख को सब तैयारी के साथ आइए। ஆண்டவர் நல்ல வார்த்தையை கொடுப்பாரு. परमेश्वर अच्छा वचन तो देंगे। எல்லாரும் அந்த 8ஆம் தேதி ஆராதனைக்காக அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக ஜெபம் பண்ணுங்க. तो अगला हफ्ता 8 तारीख के लिए सब लोग अच्छे से प्रार्थना करिए। நீங்க எந்த அளவுக்கு ஜெபம் பண்றீங்களோ आप जितना ज्यादा प्रार्थना करोगे ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर उतना आशीष करेंगे आप। அடுத்த வாரம் யாரை விட்டுறாங்க? अगला हफ्ता कोई छोड़ मत देना, எல்லாரும் வந்துருங்க. सब लोग आ जाइए। வராதவங்களுக்கு நீங்க சொல்லி